மட்டும்தான் நான் முஸ்லீம், 23 மணி நேரம் நான் முஸ்லீமா? நோ, அப்படி கிடையாது. 23 நேரமும் நானும் முஸ்லீம், நான் முஸ்லீம் கிடையாது. எல்லா 24 மணி நேரமும் நானும் முஸ்லீம். ஆனால் அந்த ஒரு மணி நேரம் என்பது ஒரு வடிவமைக்கப்பட்ட, வழிகாட்டப்பட்ட, வரையறுக்கப்பட்ட ஒரு பிரிஸ்கிரைப்டு மெடிசன். ஒருவருக்கு ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயிலிருந்து அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு மருத்துவர் காலையில் இந்த மாத்திரையை ஒரு முறை எடுங்கள், இரவிலே ஒரு மாத்திரையை ஒரு முறை எடுங்கள் என்றால் அந்த காலையிலும் மாலையிலும் எடுப்பது ஒரு பிரிஸ்கிரைப்டு மெடிசன். ஆனால் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் டாக்டர் நமக்கு நிறைய பத்தியத்தை சொல்லி கொடுத்திருப்பாரு, டாக்டர் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்திருப்பாரு, டாக்டர் நமக்கு நிறைய டயட் பத்தி சொல்லி கொடுத்திருப்பாரு. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவு நேரம் நீங்க தூங்கணும். அப்ப எல்லாவற்றையும் சேர்த்து நீங்கள் செய்கிற போதுதான் அந்த நோயிலிருந்து நீங்கள் குணத்தை பெறுகிறீர்கள். அதே போலதான் ஒரு நாளைக்கு 5 நேரம் நாம் தொழுகிறோம் என்றால் அது வரையறுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் நமக்கு நேரம் குறித்து கடமையாக்கப்பட்ட 5 கால தொழுகை. அப்ப மற்ற 23 மணி நேரமும் நீங்கள் இறைவனை மறந்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வாழலாம். இஸ்லாமிய அடையாளத்தை உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அல்ல, 24 மணி நேரமும் நான் முஸ்லீம் தான். ஆனாலும் அதே வேளையில ரமதான் என்கிற ஒரு மாதம் வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாக சில விஷயங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிறார், இயற்கையாக சில விஷயங்களை இந்த உள்ளத்திற்குள் ஏற்படுத்துகிறார். அவைகளெல்லாம் சேர்ந்து நம்மை அமல்கள் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டுகிற போது மற்ற நாட்களில் எல்லாம் அதிகமாக உலகத்தை பற்றி நினைக்கிறோம், கொஞ்சமாக மார்க்கத்தை பற்றி நினைக்கிறோம். ஆனால் புண்ணியங்களின் பூக்காலமாம், வணக்கசாலிகளின் வசந்த காலமாம், அல்லாஹ்வினுடைய அருள் மழையென பொழிகிற இந்த புனித நாட்களில் அதிகம் அல்லாஹ்வை பற்றியும், வறுமையை பற்றியும், மார்க்கத்தை பற்றியும் நேசிக்கிறோம், யோசிக்கிறோம், வாசிக்கிறோம், சுவாசிக்கிறோம், கொஞ்சம் உலகத்தை பற்றி வைக்கிறோம். இதுதான் ரமதானுடைய காலத்தில் நமக்கு இருக்கிற ஆன்மீக உணர்வுக்கும் ஏனைய நாட்களில் இருக்கிற ஆன்மீக உணர்வுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை வந்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே ரமதான் என்கிற இந்த காலத்தை, ரமதான் என்கிற இந்த மாதத்தை குர்ஆன் அருளுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்த இந்த மாதத்தின் பலன்கள், பயன்கள் எப்படி ஒரு தனி மனிதனை பக்குவப்படுத்துகிறதோ, பண்படுத்துகிறதோ, செம்மைப்படுத்துகிறதோ, செழுமைப்படுத்துகிறதோ, அவனை வார்த்தெடுக்கிறதோ, ஆன்மீக ரீதியாக அவனை வளர்த்தெடுக்கிறதோ, அவனை அப்படியே சுத்திகரிக்கிறது. சுத்திகரிப்பு என்றால் தெரிகிறதா உங்களுக்கு? அப்படியே தூய்மைப்படுத்துவது. சுத்திகரிப்பு, சுத்திகரிப்புக்கு சரியான இங்கிலீஷ் டேர்ம் என்னது? ஃபில்டர். சுத்திகரிக்கிறதோ அதுபோல என் அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ரமதான் என்கிற மாசம் என்னை சுத்திகரிக்கிறது, என்னை தூய்மைப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய தலைப்பிற்கு நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பல கேட்டகரிகளாக பிரிக்கலாம். பல கேட்டகரி, அந்த ஜமாத்து, இந்த ஜமாத்து, அமமுக, மாமா, அப்படி இல்ல, அதுல நான் வரல. சரி, அது நம்ம பிரிக்க ஆரம்பிச்சோம்னா நைட்டு பூரா நம்ம பிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிரிவுக்கு போல எப்படி, அதாவது தோராயமாக, மேலோட்டமாக ஆன்மீக வழிபாடுகளில் இவர்கள் எப்படி ஈடுபடுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள் என்பதை வைத்து பார்க்கும்போது முஸ்லிம்களை நீங்கள் என்ன செய்யலாம், பல விதமா நீங்க பிரிக்கலாம். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளிக்கிழமை தொழுக, ரமதான் மாசத்துல ஃபர்ஸ்ட் 3 நாள், ரமதான் மாசத்துல எல்லா நாளும் வரமாட்டான், முதல் 3 நாள், அடுத்த 4வது நாள் லீவ் எடுத்துருவாங்க. அடுத்தவர் வரணும்னா இன்னொரு 27ஆம் கிழமைக்கு அவர் வருவார். சரி, 27ஆம் கிழமைக்கு வந்துட்டு பிரதர் இன்னும் 2-3 நாள் தாண்டா, பெருநாள் வந்தோம்னா பாத்துக்கலாம். இப்படி வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அந்த நாள் அவன் எப்படி இருப்பான்? ஜும்மா டைம்ல அவனுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். அன்றாடம் தொழுது கொண்டிருப்பவர்கள் கூட தன்னை அவனோடு ஒப்பிடும் போது, ஆஹா, இவ்வளவு பெரிய முத்தகீன்கள் இந்த ஊரிலே சுற்றி கொண்டிருக்கிறார்களா, இவ்வளவு பெரிய அவுலியாக்கள் இருக்கு, ஏன் பக்கத்துல யாராவது சத்தம் மட்டும் ஒரு முறை. இந்த பசங்க எல்லாம் நீங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடும் போது ரெகுலரா தொழுதுகிட்டு இருக்கவங்க பேசாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாரத்துக்கு ஒரு நாள் வர்றாங்க, அதுக்கு நம்ம குறை சொல்லல, அவங்களுடைய ஆன்மீக உணர்வு நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் வர்றதே வாரத்துல ஒரு நாள், அதுலயும் நீ இங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஏன்டா என் கான்சென்ட்ரேஷன் கிடைக்க, அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதை எப்படி எடுத்துக்க கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இவர் பண்ற சேட்டை வைப்பாரு, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா நம்ம வீட்டுக்கு வரல பிரதர், யார் வீட்டுக்கு வராம, யார் வீட்டுக்கு வர்றான்? அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டெய்லி தொழுறவங்களுக்கு உங்களை பத்தி சொல்ற பொதுவா சொல்றேன். டெய்லி நம்ம தொழுறோமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கங்க. 5 வக்து தொழுகையை இமாம் ஜமாத்தில் தக்பீரே தஹ்ரீமாவை விடாமல் எத்தனை நாட்கள் நான் தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருக்கிறேன்? உதாரணமாக இன்றைக்கு 5 வக்துகள் முடிந்திருக்கிறது. இன்றைக்கு எனக்கு 5 வக்து அப்படி கிடைத்திருக்கிறதா, நேற்று கிடைத்திருக்கிறதா, முந்தா நேற்று கிடைத்ததா, அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கிடையே பல சேட்டைகளும் ஓட்டைகளும் இருக்கும். அதனால அதை ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அறிஞர்கள் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார்கள். யார் ஒருவன் ரமதானை மட்டுமே தொழ வருகிறானோ, ரமதானில் மட்டுமே குர்ஆனை ஓதுகிறானோ அவனை நீங்கள் ஏளனமாக நினைக்காதீர்கள். ஏன்? எத்தனையோ சாதாரணமாக இருந்தவர்கள்
முல்தசிம்களாகவும் முத்தமஸ்ஸிக்குகளாகவும் மாறியது ரமதானில் தான். அது என்ன முல்தசிம் முத்தமஸ்ஸிக்? இந்த அரபுகள் பயன்படுத்துகிற சில டேர்ம்ஸ். இப்ப நம்ம ஊர்ல நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா தொழுது நல்லா ஓதி இபாதத்தா இருக்கிற ஒரு ஆளை பத்தி நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படிதான் சொல்லுவோம்? நல்லா தொழுது ஓதி அழகா இருக்கிறார். அழகானா ஹைட் அண்ட் வெயிட் அதுதான் நான் சொல்ல வரல. அவுலியா இஸ்மாயில் பாய் ஊர்ல எல்லாம் அதுக்கு பேர் அவுலியா. இபாதத்தா இருக்கிறார். வேற சூஃபி சூஃபி இப்படிலாம் சொல்லுவோம். இது ஒரு டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண. ஒவ்வொரு ஊருக்கு அது வித்தியாசப்படும். ஒரு பெரியப்பா அவர் என்னப்பா ஒரு பெரிய அவுலியா, அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீடு இப்படிலாம் நம்ம மீறி சில பேர் பேசுவாங்க. இந்த ஊரில் இவர்கள் வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யாராவது ஒரு முத்தவ்வானவன் சொல்றது ஆலிம் சாக்கல சொல்றாங்க. சரியா? முத்தவ்வா என்று தாடி வச்ச எல்லா பேருமே முத்தவ்வா தான். யாருன்னே காட்டாம டக்குனு நரேந்திர மோடியை கொண்டு போய் காட்டினாலும் முத்தவான்றோம். யாருன்னே தெரியாம தாடி வச்சிருக்கிற யாரை பார்த்தாலும் முத்தவான்றோம் சில பேர் தெரியாம. அதை நான் சொல்ல வரல. முல்தசிம் என்கிற ஒரு டேர்ம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். முல்தசிம் என்றால் என்ன? மார்க்கத்தை சரியாக கடைபிடிப்பவர்கள். உதாரணமாக நான் தாவா சென்டரிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு 25 முதல் 28 வயது மட்டுமே மதிக்கத்தக்க ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் ஹசன் ஷம்பரி. ஆனால் அவரை பார்த்தால் மாஷா அல்லாஹ் அவருடைய பணிவு, பவ்யம், ஒரு பேசுகிற முறை, நாம் பேசும்போது அவர் கேட்பது, அதை ஆமோதிப்பது, அவருடைய அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் எங்கேயா இருந்தார் இவரு? இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அவ்வளவு நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருக்கும். மாஷா அல்லாஹ் அரபுகளோடு நமக்கு ஒரு சில கட்டத்திலே தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் போது சில கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் மறக்க முடியாத சில நல்ல அனுபவங்கள் சில பேர் மூலம் நமக்கு வரும். அதுல ஒரு முக்கியமான ஆள். அப்ப அவர் அடிக்கடி தன்னை பற்றி சொல்லுவார். அவர் மாஷா அல்லாஹ் எல்லா விதமான கல்வி வகுப்புகளிலும் கலந்து கொள்வார். இந்த ஈஸ்டர்ன் புரொவின்ஸிலே இருக்கிற, கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கிற பெரும்பான்மையான மார்க்கறிஞர்களோடு நேரடியாக தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர். அவர்களுடைய தரிசுகளிலே, பாடங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர். பல முத்தூன்கள் என்றால் என்ன? அறிவுசார் மார்க்க நூல்களை, குறிப்பேடுகளை மனனம் செய்தவர். அப்ப அவர் சொல்லுவாரு, இது எல்லாமே நான் 20 வயசுக்கு அப்புறம் தான் முல்தசிம் ஆனேன் அப்படின்னா. அப்ப இந்த 20 வயசுக்கு முன்னாடி என்ன? பள்ளிக்கு போவோம், வருவோம், 5 வக்து தொழுவோம், அவ்வளவுதான். மத்தபடி இந்த கரண்டை காலுக்கு மேல ஆடை அணிவது, தாடியை நிரப்பமாக வைப்பது, இப்படி மார்க்கத்தினுடைய அதவுகளை பேணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் கடைபிடிக்கும் போது அதற்கு முல்தசிம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. முல்தசிம்னா என்னது? மார்க்க பேணுதல் உள்ளவர். அப்போ இந்த முல்தசிம்களாக யாரெல்லாம் மாறினார்களோ, நம்பிலே கூட பலரும் முல்தசிம்களாக மாறி இருக்கும். இப்ப 5 ஆளும் தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருக்கிற நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தன்னை பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள், 10 வயதை அடைந்து விட்டால் அடித்தாவது தொழ வையுங்கள் சொன்னாங்களே. இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் கிடையாது. அல்லாஹ் நாடி சில பேர் அப்படி இருக்கான். சில பேர் மாஷா அல்லாஹ் ஆரம்ப காலத்திலேயே தங்களுடைய பிள்ளைகளை முல்தசிம்களாக வளர்க்க வேண்டும் என்கிற பேரார்வத்திலே, பெருங்கொண்ட நியத்திலே, மார்க்கப்படி மார்க்கமயமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசையில் மாஷா அல்லாஹ் தாயோ அல்லது தாயும் தந்தையுமோ சேர்ந்து அல்லது தந்தை மட்டுமோ என்ன செஞ்சிருப்பாங்க? பிள்ளைகளை வளர்த்திருப்பாங்க. ஆனா மற்ற நாம் எல்லோரும் பொதுவாக இருக்கக்கூடிய யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் அவர்கள் திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். எப்படிப்பா நீங்க தொழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நான் வெளிநாட்டுக்கு போன தாவா சென்டர்ல ஒரு பயானை கேட்டேன், அங்க இருந்து நான் தொழ ஆரம்பிச்சேன். நீங்க எப்படி பாய் தொழ ஆரம்பிச்சீங்க? இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்தாரு, அவர் எனக்கு ரொம்ப நாள் தொழுகை பத்தி சொல்லி அப்படியே நான் தொழ ஆரம்பிச்சேன். இப்படி யாரெல்லாம் முல்தசிம்களாக மாறினார்களோ அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முல்தசிம்களாக மாறுவதற்குண்டான சீசன் எதுன்னு பாத்தீங்கன்னா இது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் ரமலான் என்பது ஒரு தனி மனிதன் சார்ந்த பயன்கள் தருவது எந்த அளவிற்கு சமூகத்திற்கு பலனளிக்கிறது என்றால், அவன் மாஷா அல்லாஹ் ஒருவன் நல்லவனாக மாறிவிட்டான் என்றால் அவனுடைய தொல்லைகளிலிருந்தும் துன்புறுத்தல்களிலிருந்தும் பிறர் என்ன செய்யறான்? பாதுகாக்கப்படுறான். ரொம்ப தேவை. நீங்க என்னங்க தேவை? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு உண்டான அழகிய பண்பா என்ன சொன்னாங்க? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றாலே அதை நாம் மொழிபெயர்க்கிற போது சிறந்த முஸ்லிம், நல்ல முஸ்லிம் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய அர்த்த புஷ்டியை மெருகேற்றுவதற்கு. ஆனால் வார்த்தையை நீங்கள் நேரடியாக மொழிபெயர்த்தால் அவர் கொடுக்கிற நேரடி பொருள் என்ன? அல் முஸ்லிமு. முஸ்லிம்னால யாரு? மன் சலிமல் முஸ்லிமூனா மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய கரத்திலிருந்தும் நாவிலிருந்தும் ஏழைய முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன் தான் யாரு? உண்மையான முஸ்லிம். அப்ப இந்த ரமதான் என்பது என் அன்பிற்கு நீங்க சகோதரர்களே சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நலனையும் பலனையும் பயனையும் வளத்தையும் பலத்தையும் தருகிறது என்றால், நல்லோர்க்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்பதை போல்
பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதை போல் ஒரு தனி மனிதன் திரும்புகிற போது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெறுகிற போது அவனால் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒட்டுமொத்த சமூகமும் என்ன செய்து பயன்பெறுகிறது. அதனால்தான் அறிஞர்கள் இது குறித்து நமக்கு கொடுக்கும் போது எப்படி அல் மனாஃபிஉல் இஜ்திமாஇய்யா, ரமதானுடைய காலத்திலே சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பொதுவான பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது பயன்கள் என்ன சொல்றாங்க? அன்ன ஸியாம ஸபீலுன் லிஈஜாதில் ஃபர்திஸ் ஸாலிஹ், சுய ஒழுக்கத்துடன் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு அது பயிற்சி தருகிறது. அதை நம்ம கரெக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? மாண்புமிகு மனிதன் மண்ணுலகின் புனிதன். இந்த உலகத்துல யாரை நம்ம புனிதன்னு சொல்ல முடியும்? யாரையும் புனிதர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லோரும் மனிதர் என்கிற அடிப்படையிலே தவறுக்குரியவர்கள், எல்லாரிடத்திலும் பலகீனம் இருக்கிறது. ஆனால் மற்ற மக்களோடு ஒப்பிடுகிற போது அல்லது அவனுடைய கடந்த கால வாழ்க்கையோடு அவனை ஒப்பிடுகிற போது என்றைக்கு அவன் திருத்தக்கூடியவனாக மாறிவிடுகிறானோ அவனால் பிறர் என்ன செய்யப்படுறாங்க? பாதிப்புகளில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், சிரமங்களில் இருந்தும், துன்பங்களில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறார். நோன்பாளியாக ஒருவன் தன்னை அவன் உருமாற்றிக் கொள்ளும் போது, தன்னை மெருகேற்றிக் கொள்ளும் போது அவன் யாரையாவது திட்டுவானா? யாரையாவது காயப்படுத்துவானா? யாரையாவது ஏமாத்துவானா? யாரையாவது மோசடி செய்வானா? யாருக்காவது பிரச்சனைகள் கொடுப்பானா? நம்ம இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களை பார்க்கலாம். இப்போதெல்லாம் அந்த மரபுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. ரமதானுடைய காலங்களில் ஒரு காலத்திலே எப்படி இருந்தது என்றால் எல்லா பள்ளிவாசல்களிலும் பெரும்பாலும் என்ன நடக்கும்? நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை வைத்திருப்பார்கள் பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள். ஆனால் அதிலே நடைமுறை சிக்கல்களும் சுகாதார ரீதியான சில சீர்கேடுகளும் அல்லது அங்கே சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுவதற்குண்டான சில விஷயங்களில் அவர்கள் பலகீனப்படுத்தப்படுவதனாலும் அங்கே உணவுகள் சீரழிப்பு அல்லது உணவுகள் அங்கேயே வச்சுட்டு போய் அதன் மூலம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருவதனால என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு அரசாங்கம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ரொம்ப சில குறிப்பிட்ட பள்ளிவாசல்களுக்கு மட்டுமே, அதுவும் பள்ளிவாசலுடைய உள்புறத்தில் செய்யக்கூடாது, பள்ளிவாசல் வெளிப்புறத்திலே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க செஞ்சுக்கலாம். அதை அவர்கள் செய்வதற்கும் பல நிறுவனங்கள் இருந்து அவர்கள் என்ன செய்யணும்? பர்மிஷன் வாங்கணும். சும்மாலாம் இஃப்தார் சாயம் நடத்திட முடியாது. நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை சும்மா என்ன செய்ய முடியாது. அவங்க முதல்ல அவங்க பலதியால இருந்து பர்மிஷன் வாங்கணும், கார்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கணும், அவுகாஃபுடைய பர்மிஷன் அவங்களுக்கு இருக்கணும், எந்த தாவா சென்டர் அதை சுற்றி இருக்கிறதோ அவங்களுடைய ஒரு அப்ரூவல் அவங்களுக்கு இருக்கணும், அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். அதே போன்று இவங்க எந்த இடத்துல உணவு வாங்குறாங்களோ அந்த உணவு கரெக்டான லைசன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்குண்டான விதிமுறைகள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். கொண்டு டெலிவரி பண்ணும்போது இந்த டைம்குள்ள இந்த டைம்ல பண்ணணும். அதை கிளீன் பண்றதுக்கு உண்டான ஒரு தாகுத் என்னது? அவங்க அதுக்குண்டான ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். உணவு மிச்சமாயிடுச்சுன்னா, உணவு மிச்சமாகி விட்டது என்று சொன்னால் அதை நீங்க ரோட்ல போட்டு போக கூடாது. அதை எடுப்பதற்கென்றே இங்க ஒரு அசோசியேஷன் இருக்கிறது. அதற்கு பேர் கூட நல்ல பேர் வைத்திருக்கிறார்கள். நாம் என்று முடியும், நியமத்துகள் அப்படிங்கிற பேர்ல அந்த அசோசியேஷன் முடியும். அந்த அசோசியேஷன் கிட்ட நீங்க ஒரு லெட்டர் வாங்கி கரெக்டா உங்களுக்கு நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பிரான்ச்ல இந்த பாருங்க இப்ப நம்ம இஃப்தார் சாயம் கொடுத்துருக்கோம், ஆனா என்ன செய்ய முடியல, இந்த சாப்பாடுலாம் நிறைய மிச்சமாச்சு, அதை நீங்க கரெக்ட் அவங்க அதை எடுத்துக்கொண்டதற்குண்டான எப்படி அனுமதிக்கப்பட்ட வண்டி, அதுக்குண்டான ஆட்கள், அதுக்குண்டான யூனிஃபார்மோட வரணும். அதை அவங்க கரெக்டா பேக் பண்ணி ஆடு மாடு ஒட்டகம் போடுற இடங்கள் இருக்குல்ல அங்க கொண்டு போய் அவங்க கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட விதிமுறைகள் இருப்பதனால இது எல்லாத்தையும் படிச்சு பண்றதுக்கு என்ன ஆயிடும்? நமக்கு மயக்கம் வந்துருங்கிறதுனால பல பள்ளிவாசல்கள் நடந்தது. இப்ப இந்த நடத்தும் போது நாம கலந்து கொண்ட அனுபவம் நமக்கு எல்லாமே இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கஃபீல்களாக பிறக்கிற பிள்ளைகள் இவர்கள். நான் இந்த அரபு பிள்ளைகளோடு பேசும்போதே சொல்லுவேன் விளையாட்டாக, எப்படி அன்தும் தூலதூன குஃபலா, பிறக்கும் போதே முதலாளிகளாக பிறக்கிறீங்களா அப்படின்னு. சின்ன பசங்களை நீங்க தான் பெருசாகி உங்கர்ல எத்தனை சிஆர் வரப்போதோ அப்படின்னு செய்வேன். விளையாட்டாக அந்த பிள்ளைகள் இடத்துல பேசுவேன். அப்ப பிறக்கும் போதே மாஷா அல்லாஹ் ஒரு ஓனர்களாக கஃபீல்களாக பிறக்கிற பிள்ளைகள் ரமதானுடைய மாதம் என்று வந்து விட்டால் மாஷா அல்லாஹ் சீதேவிகளாக மாறிவிடுவார்கள். அது யாரு ஸ்ரீதேவி எல்லாம் கேட்டுறாதீங்க. நம்ம நாகூர் பக்கத்தில் உள்ள மக்கள் சீதேவி பயன்படுத்துவாங்க. யாருக்கு தான் பயன்படுத்துவீங்க? யாருக்கு பயன்படுத்துவீங்க சீதேவிங்கிற வார்த்தைய? மூதேவி மாதிரி வாழாம நல்ல பையனா இருந்தா, நல்ல ஒரு ஆளா இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் ஒரு சீதேவி அப்படின்பா. அந்த மாதிரி இயற்கையிலேயே கோபமும் திமிரும், இயற்கையிலேயே அடாவடித்தனமும் சேட்டைகளும் நிரம்பி அந்த பிள்ளைகள் கூட ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் பணிவு பவ்யம் எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நம்முடைய எச்சில்களை கையில எடுப்பார்கள். நம்மோடு அமர்ந்து நாம் எச்சில் செய்ததை அவர்கள் சாப்பிடுவார்கள். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாகத்தான் வந்து உட்காருவார்கள். அந்த பள்ளியில் அவர்கள் தரக்கூடிய உணவு போக பலரும் என்ன செய்வாங்க? தாவாக்களை தூக்கி கொண்டு வந்து, பேரிச்சம்பழங்களை தூக்கி கொண்டு வந்து, மாஷா அல்லாஹ் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ரமதான் என்பது ஒரு தனி மனிதனுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷனை போடுகிறது. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனுடைய பயனும் பலனும் யாருக்கு கிடைக்கிறது? யாருக்கு கிடைக்கிறது?
எஸ், உங்களுக்கு அதுதான் ரமதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தனி மனிதனுக்காக வைத்திருக்கிறான் என்பது உண்மை என்றாலும் அது தனி மனிதனோடு நின்று விடாமல் அதனுடைய அந்த பரிணாமங்கள் அல்லது அதனுடைய பிரதிபலிப்புகள் மாஷா அல்லாஹ் பலரையும் அது தாக்குகிறது. ஒவ்வொருவரும் இப்படி அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் வாழலாம் என்று முடிவெடுத்து விட்டாரே அந்த வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. வரலாற்றிலே நீங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்களா? ஏற்கும்போது நீதி பொறுப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு கொடுத்தாங்க? பயப்படாம சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. நீதி பொறுப்பை அலி ரலி அதாவது உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீதி பொறுப்பை யார்ட்ட கொடுத்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரிதானா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்புல இருக்கிறாங்க. 2 வருடங்கள் கழிகிறது. நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கலீஃபத்து ரசூலில்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி தான் கூப்பிட்டு இருந்தாங்க? கலீஃபத்து ரசூல். ஏன்னா அல்லாஹ்வின் தூதரால் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்தவர் ஆட்சி தலைவராக வந்ததனால் பொறுப்பாளராக வந்ததனால் அவருக்கு பேர் கலீஃபத்து ரசூலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயும் அவர் எப்படி கூப்பிட்டாங்க? கலீஃபத்தி ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபாக்கு கலீஃபா. கலீஃபா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா அடுத்து வருபவர். கலீஃபானாலே என்னது? ஒரு நெக்ஸ்ட் ஒரு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு அடுத்த பிரதிநிதி. அப்ப இப்படியே போனா 10 கலீஃபாவானா என்ன ஆகும்? கலீஃபத்து 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 போட்டுட்டே இருக்கணும். ராஜாதி ராஜா ராஜ குலத்தலைவர் நம்ம இங்க கலாச்சிட்டு இருக்க மாதிரி அதான் உமர் ரலியல்லாஹு ஸ்டாப் பண்ணாங்க. கலீஃபத்து கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அமீர் முஃமினீன் அப்படின்னு ஒரு ஆராபி. ஆராபி என்றால் என்ன? ஒரு கிராமப்புறவாசி, ஒரு கிராமப்புற அரபி திடீரென்று எதேச்சையாக அமீர் முஃமினீன் அவர்களே அப்படின்னு யாரு கூப்பிட்டாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாரு. அந்த டேர்ம் அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி தலைவருக்காக கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா கலீஃபாக்களுக்கும் அமீர் முஃமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் அப்படிங்கிற அந்த சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அபூபக்கர்ட்ட வந்து கலீஃபத்து ரசூலில்லாஹ் நான் என்னுடைய பதவியிலிருந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு. பதவியிலிருந்து ரிசைன் பண்றேன். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வருது. உங்களை நான் இந்த பொறுப்பிலே நியமித்து எனக்கு உதவி செய்வீர்கள் என்று பார்த்தால் இப்படி எனக்கு மோசடி செய்து விட்டீர்கள் அப்படின்னு. மோசடினா என்ன மோசடி? ஆமா உங்களை நம்பி ஒண்ணு ஒப்படைக்கிறேன், நீங்க திடீர்னு முடியாதுன்னு போயிட்டீங்கன்னா அது ஒரு விதமான அமானித மோசடி தானே. எவ்வளவு பெரிய ஆழமான வார்த்தை பாருங்க. இவர் தன் தரப்பு நியாயத்தை சொல்ற சொன்னா ஆச்சரியப்படுவீர்கள் சகோதரர்கள். என்ன தெரியுமா சொன்னாரு? பொதுவாக எதற்காக வேண்டி இந்த மாதிரியான பொறுப்புகளை ராஜினாமா செய்வார்கள் என்றால் அதாவது இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் என்கிற ரீதியில் பார்த்தாலும் கூட என்னால நீதியா நடக்க முடியல, சில கட்டத்துல நான் உணர்ச்சி வசப்படுறேன், அல்லது நான் நீதியாக நடக்கலையோன்னு அச்சம் எனக்கு வருது அப்படிதானே, அல்லது எனக்கு என்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது நான் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது, அல்லது என்னுடைய உடல்நிலை அல்லது என்னுடைய சூழ்நிலை குடும்ப நிலை பொருளாதாரம் இப்படிதான் சொல்லுவாங்க. வரலாற்றில் முதன்முறையாக இப்படி ஒரு பதிவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து உலகத்தில் யாருமே பதிவு செய்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் நீதி பொறுப்பை வகித்த ஒரு தலைமை நீதிபதி தான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்கிற புகாரையும் கொடுத்திருக்க முடியாது. என்ன சொன்னார் தெரியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு? யா கலீஃபத் ரசூலில்லாஹ் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது நான் இந்த பொறுப்பை எடுத்தேன், இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட என்னிடத்திலே புகாருக்காக வரல. இதுதான் இஸ்லாமிய ஆட்சி. சொல்லுங்க, யார் நமக்கு ரோல் மாடல்? யார் நமக்கு ரோல் மாடல்? யாரிடத்தில் இருக்கிற இப்படி ஒரு நீதியையும் இப்படி ஒரு நேர்மையையும் இப்படி ஒரு சத்தியத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே இல்லை உண்மையையும் உலகத்தில் யாரிடத்திலாவது பார்க்க முடியுமா? அப்ப என்ன அதற்குண்டான காரணத்தை அபூபக்கர் எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. ஒரே ஒரு செய்தி தான் வருது. மதீனாவிலே இருக்கிற மக்கள் எல்லோருமே அரஃபு மா லஹும் வ மா அலைஹிம். அதான் அங்க வருது ரிசல்ட். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அவர்களுடைய கடமைகள் என்னவென்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்களுடைய உரிமைகள் என்னவென்றும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் ஒருவருக்கொருவர் உரிமைகளை சரியான முறையிலே பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கடமைகளையும் சரியாக செய்வதனால் அங்க என்ன வரல? பிணக்குகளோ பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வரல. அதை தான் சகோதரர்களே ரமதானை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு ஒவ்வொருவரும் தொழுது கொண்டு ஒவ்வொருவரும் அல்லாஹ்வோடு ஒரு தனிப்பட்ட தொடர்புகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓதிக்கொண்டு அப்படி இருந்துட்டா அடுத்த விஷயத்துல நம்ம தலையிடுவோமா? இன்றைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை எதனாலதாங்க? அடுத்தவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள். அலுவலக ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தாலும் குடும்ப ரீதியான சண்டை சச்சரவுகள் பார்த்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு இடையே திடீரென்று ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தாலும் அடுத்தவர்களுடைய தலையீடுதான் 95% இருக்கிறது. அப்ப 5% அது அவனா எடுத்து வைக்கிறது. நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே எடுத்து போடுற மாதிரி
ஈரை பேராக்கி பேரை பெருச்சாலியாக்கி நாளைக்கு வருகிற சண்டையை இன்றைக்கே சில பேர் இழுத்து போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட சில காரணங்களால் தான் 5% இருக்கிறதே தவிர 95% நீங்கள் எங்கே பார்த்தீர்கள் என்றாலும் அங்கே பிரச்சனை என்ன? ஒரு தேர்ட் பர்சனுடைய, ஒரு மூன்றாம் நபருடைய தேவையற்ற தலையிடங்கே இருக்கும். ஏன் அவன் செய்கிறான்? ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள், நான் அடிக்கடி அதை இங்கேயே சொல்லியிருக்கிறேன். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் வொர்க்ஷாப் என்பார்கள். சும்மா இருக்கிற மூளை சைத்தானுக்கு தொழிற்சாலை. அவனுக்கு என்று வேலை இல்ல, அவனுக்கு என்று செய்யறதுக்கு ஒண்ணு கேட்டா என்னதான் செய்வான்? இப்ப சங்கிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? நம்ம நாட்டுல என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அவனுக்கு என்று நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணமோ, ஒரு செயல் திட்டமோ, ஒரு அஜெண்டாவோ, பொருளாதார ரீதியாக மக்களை முன்னேற்ற வேண்டும், வேலை வாய்ப்புகளை ஒழிக்க வேண்டும், அப்படிலாம் ஏதாவது இருக்குது அவனுக்கு? ஏதாவது புதிய புதிய கல்லூரிகளை கொண்டு வரணும், புதிய புதிய பல்கலைக்கழகங்களை கொண்டு வரணும், போக்குவரத்து துறையில அப்படியே இந்தியாவை நம்ம அப்படியே முன்னாடி கொண்டு போகணும், சீனாவை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கல வேணாம், சீனாங்கிற பேரை முதல்ல சொல்லு. இந்த அளவிற்கு ஏன் இவர்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்று பார்ப்பதற்கு வேலை இல்லை. அப்ப பார்ப்பதற்கு வேலை இல்லாதவன் தான் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டே இருக்கு. அப்படிங்கிற ரமதானை பார்த்தீர்களேயானால் எல்லாரும் பிஸியா இருக்கான். அவனுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அவனுக்கு வேலைகள் இருக்கிறது. அவனுக்கு காலையில் இருந்து இரவு வரை அவனை எங்கேஜ் செய்வதற்குண்டான அத்துணை செயல் திட்டங்களும் இருக்கிறது. ரமதான்ல ஒருத்தன் சொல்ல முடியுமா எனக்கு டைமே போல அப்படின்னு? அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இரண்டுக்குரியவர்களே, ரமதானிலும் ஒருவன் எனக்கு நேரத்தை எப்படி போக்குறதுனே தெரியல, எனக்கு டைமே பாஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்? இவனுக்கு தெரிஞ்ச ரமதான்ல சகருக்கு எந்திக்கணும், நல்லா தின்னு போடணும், பதிலுக்கு கூட போக கூடாது, திரும்ப அப்படியே தூங்கணும், முழிப்பு வர்ற வரைக்கும் தூங்கணும். 5 மணிக்கு மேல எந்திரிச்சா அவனுக்கு அன்னைக்கு நல்லா ரமதான். ஏன்? 1 ஹவர்ல இஃப்தார் வந்து திரும்ப நல்லா தின்னு போடணும். வேணாம் சகோதரர்கள், இப்படியே இத்தனை ரமதான்களை தான் ஓட்ட போகிறோம். இதற்கு பேர் ரமதானா? இதற்கு பேர் ரமதானா? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கும் சேர்த்த இந்த கேள்வி. கடந்த ரமதானில் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதேனும் சொல்லுங்கள் என்று கேட்டால் சஹரையும் இஃப்தாரையும் தாண்டி ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்குதா? இப்ப யூடியூப்கள்லாம் வந்ததுல இருந்து சஹர் இஃப்தாரும் கூட ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஏன்? எதெல்லாம் புதிதாக செய்யப்பட்டு, புதிதாக சமைக்கப்பட்டு, புதிதாக பரிமாறப்பட்டு, என்னன்னே தெரியாம நாமளே அதுக்கு ஒரு பேரை வச்சு நாமளே அதை சாப்பிட்டு போயிடும். அப்ப நன்றிக்கிரியவர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு ரமதான் முடிந்து இன்னொரு ரமதான் வருகிறது என்றால் சஹர், இஃப்தார், கெட் டுகெதர், ஈத், பர்ச்சேஸ், இதை தாண்டி எதுவும் நம்முடைய நினைவுக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் எங்கோ ஒரு கோளாறு இருக்கிறது. நாம் கழித்த ரமதானில் பிரச்சனை இருக்கிறது. அப்ப ரமதான்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எஸ் அல்ஹம்துலில்லாஹ், போன வருஷம் ஒரு தராவி கூட நான் மிஸ் ஆகாம தொழுவேன், அது ஞாபகத்துக்கு வரணும். அடுத்த வருடத்திலே சொல்லி காட்டிக் கொள்வதற்கு அல்லாஹ் இடத்துல சொல்லி காட்டணும். யா அல்லாஹ், கடந்த ரமதான் மாஷா அல்லாஹ் நான் எல்லா நாளும் தராவி இமாம் ஜமாத்தோடு தொழுதேன். யா அல்லாஹ், தினந்தோறும் குர்ஆனை ஓதினேன். யா அல்லாஹ், 3 முறை 4 முறை 5 முறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தேன். யா அல்லாஹ், இப்படி ரமதானில் நினைத்து பார்ப்பதற்கு பசுமையான நினைப்புகளாக, நினைவலைகளாக என்ன வைத்திருக்கிறோம்? அப்போ அன்புக்குரியவர்களே, அப்ப ரமதானுடைய மாதத்தில் மாஷா அல்லாஹ் ஒருவனை முழு நேரமாக அவனை எங்கேஜ் செய்வதற்கு, அவனை செயல்படுத்துவதற்குண்டான செயல் திட்டங்கள் மிகச் சரியாக நமக்கு போட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனிடமிருந்து ஒரு சமூகம் என்ன செய்யப்படுகிறது? பாதுகாக்கப்படுகிறது. இது இந்த சமூகம் பெறக்கூடிய முதலாவது பயன். இரண்டாவது பயன் என்ன? ஈகை பெருமழை, ஏழ்மையை துடைக்கும் பெரும் அலை. இது இரண்டாவது. ஏன் ரமதான் சொன்னாலே ஒரு பக்கம் எப்படி மாஷா அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் போய்கொண்டிருக்கிறதோ, குர்ஆனை ஓதுதல், பாவ மன்னிப்பு கேட்குதல், இவைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ, இரவு நேரத்திலே தொழுதல் என்பன போன்ற ஆன்மீக ரீதியான உணர்வுகள் சார்ந்த ரிச்சுவல் திங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளை ஒரு பக்கம் நாம் செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இன்னொரு பக்கம் மாஷா அல்லாஹ் என்ன செய்யணுமா? ரமதானில் தான் அதிகமாக தர்மம் செய்கிறோம். இந்தியா போன்ற நாடுகளிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மதரசாக்கள் ஆகட்டும், அல்லது இஸ்லாமிய பணிகள் ஆகட்டும், அல்லது அழைப்பு பணிகள் சார்ந்த நிறுவனங்கள் ஆகட்டும், அல்லது ஆதரவற்றோர்கள் நிறுவனங்களை நடத்துவதாகட்டும், இவைகளெல்லாம் எப்படி நடத்தப்படுகிறது? இதற்குண்டான பொருளாதாரத்தை யார் தருகிறார்? இந்திய அரசாங்கம் நமக்கு தருகிறதா, அல்லது வேறு யாரால் நமக்கு தருகிறார்களா? உங்களில் எத்தனை பேர் அவேர்னஸோடு இருக்கிறீர்களோ இல்லையோ என்று தெரியவில்லை. சமீபத்திலே ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, இந்தியாவில் இருந்து மட்டும் சுமார் வருடத்திற்கு 1 லட்சம் ஆலிம்கள் வெளியேறுகிறார்கள். எத்தனை லட்சம்? 1 லட்சம் பேர். பட் அந்த 1 லட்சம் பேருக்கு எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, எவ்வளவு பேரால சமுதாயத்தில் சீர்திருத்தம் ஏற்படுது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பேச வேண்டிய டாபிக். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது, 1 லட்சம் ஆலிம்கள் வருடத்திற்கு வெளியேறுகிறார்கள் என்றால் அப்ப அதற்கு எத்தனை நிறுவனங்கள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும்? அது எவ்வளவு நெருக்கடிகளோடு.
இன்றைக்கு நாம் கடந்த 2 ஆட்சிகளாக அல்லது இந்த 3வது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவோ நெருக்கடிகளை இஸ்லாமிய சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுவும் தொண்டு நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் பிரச்சனை யாருக்கு வரும்னா தொண்டு நிறுவனங்களுக்கு தான் வரும். பணக்காரர்களாக செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடிய விட்டா மிராசுகளுக்கோ அதிபர்களுக்கெல்லாம் வராது. முஸ்லிம் சமூகத்திலேயே இருந்தாலும் அவர்கள் எப்படி கரெக்ட் பண்ணணுமோ, எப்படி அவங்களை சரி பண்ணிக்கணுமோ அதை சரி பண்ணிக்குவாங்க. ஆனால் யாருக்கு நெருக்கடி, யாருக்கு நெருக்கடி என்று நீங்கள் பார்த்தால் சகோதரர்களே, இஸ்லாமிய நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு தான் இருக்கு, தொண்டு நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு தான் இருக்கு. அப்போ வருடம் ஒன்றுக்கு சுமார் 1 லட்சம் ஆலிம்கள் வெளியே வருகிறார்கள். அப்ப எத்தனை நிறுவனங்கள் நடக்கும்? இந்த இத்தனை நிறுவனங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா பட்ஜெட் போடப்படுவது இந்த ரமதான். இஸ்லாமியர்களால் நடத்தப்படக்கூடிய அனாதை நிறுவனங்கள், ஆதரவற்ற நிறுவனங்கள், அல்லது மற்ற எந்தெந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறதோ, கல்வி நிறுவனங்கள், அல்லது எந்தெந்த பேரிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, மருத்துவமனைகளாகட்டும், எல்லாவற்றுக்கும் சகோதரர்களே பட்ஜெட் போடப்படுவது இந்த ரமதானில் தான். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் கொடுக்கக்கூடிய அந்த ஈகை, அந்த தர்மம், அந்த பொருளாதாரம் இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு வளப்படுத்துகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தொண்டு நிறுவனங்களே இந்தியாவிலே இல்லை, மார்க்கறிஞர்களை உருவாக்குவதற்குண்டான களங்களே இல்லை. எல்லாரும் அவரவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாளைக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு யார் இருப்பார்? நம்ம ஊர்களின் பள்ளிவாசலை நடத்துவதற்கு யார் இருப்பா? இன்றைக்கே பெரும்பாலும் இல்ல. எங்களை மாதிரி ஆட்கள் பூரா வெளிநாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஊர்லயே நீங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல முக்காவாசி எப்படி 75% சவுத் ஏசியன் என்பதை போல ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 80% எந்த ஏசியன், நார்த் ஏசியன், பீகாரிசேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்லயே. இன்னும் இந்த விஷயங்கள் அதிகரிக்குமே ஆனால் என்ன ஆக போகுது, என்ன நடக்கும் போகுது? அப்ப அந்த கவலை நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே. ரமதானில், அதாவது இந்த உதாரணத்தை நான் சொல்வது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்று தெரியவில்லை. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். ரமதான் என்று வந்து விட்டாலே அங்கே சில பக்கீர் சாக்கள் உருவாக்கப்படுவார்கள். பக்கீர் சாக்கள் என்ன செய்வாங்க? உருவாக்கப்படுவார்கள். அதாவது அவர்களுடைய யாசகம் கேட்கிற விஷயத்தை நாம் யாரும் விமர்சிக்க கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இருந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் ஏமாற்றுகிறார்களா அல்லது மோசடி செய்கிறார்களா அதற்குள் நான் போகவில்லை. பட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ரமதானுடைய மாசத்தில் இந்த மக்களுடைய மனங்கள், மனிதர்களுடைய மனங்கள் எவ்வளவு தூரம் திறந்திருக்குமே ஆனால் பக்கீர் சாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவங்க அந்த ஒரு மாசம் மட்டும் தான் பக்கீர் சாவா இருப்பாங்க, மற்ற மாசங்கள்ல வேற வேற வேலை பார்க்க போயிருவாங்க. அவங்க அந்த மாசம் மட்டும் என்ன செய்வாங்க? அவர்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்துக்கும். நீங்க அந்த ஊருக்கு போங்க, நீங்க இந்த ஊருக்கு போங்க, நீங்க இந்த ஊருக்கு போங்க. இப்படி சகோதரர்களே இஸ்லாமிய சமூகத்தில் அடிமட்ட நிலையில் இருப்பவன் ஆரம்பித்து தொண்டு நிறுவனங்கள் வரை அவர்களுக்கு உண்டான பொருளாதாரங்கள் பெரும்பகுதி போய் சேர்வது இந்த மாதம். எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்திற்குரிய மாதம் இது. அவர்கள் எல்லோரும் நியாயப்படி செய்கிறார்களா? 100% சரியாகத்தான் நடக்கிறார்களா? அதற்குள் நம்ம போக முடியாது. அதற்குண்டான தரவுகள் நம்மிடத்திலே இல்லை. அதற்கு சாதகமாக 4 பேர் கருத்து சொன்னால் பாதகமாக 4 பேர் சொல்லலாம், நேர்மறையாக 2 பேர் சொன்னால் எதிர்மறையாக 2 பேர் சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம். பட் இங்க கவனிக்க வேண்டியது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் இந்த ரமதானுடைய மாதத்தில் எவ்வளவு தூரம் வெளியே வருகிறது. கண்டிப்பா அவர்களுக்கு நன்மை. ஏன்? அவங்க அல்லாஹ்வுக்காக தான் கொடுக்குறாங்க. வாங்குறவதை மிஸ்யூஸ் பண்றான்னா அது அவனுக்கு பாவம், அவனுக்கு சாபம். ஆனால் கொடுப்பவர்கள் கட்டாயம் நன்மையை தான் பெற போகிறாங்க. ஏன்? அவன் யாருக்காக கொடுக்கிறான்? யாருக்காக கொடுக்கிறான்? அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதத்தில் ஈகை பெருமழை. எப்படி? ஈகை பெருமழை, அது ஏழ்மையை துடைக்கிற பெரும் அலை. இது 2வது பயன். 3வது என்ன? அழகாக சொல்கிறார்கள், வயிற்றின் மொழியும் வாகை குணம். அது என்ன வயிற்றின் மொழி? ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொழி இருக்கிறது சகோதரர். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அங்க அவயங்கள், உடல் உறுப்புகள், புலன்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்குமா தெரியல, எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப இருக்கு. எங்க உமாவோட சின்ன வயசுல நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சொந்தக்காரங்க இது சாப்பிடு எடுத்து வைக்கும் போது நம்ம ஆர்வத்துல என்ன செஞ்சிருவோம்? தட்டுல டக்குன்னு கை வைப்போம். அப்ப உமா அப்படி ஒரு முறை கண்ணுதான், வாயே பேசாது, கண்ணதான் அப்படி பாப்பாங்க, அப்படியே நம்ம கை பின்னாடி வரும். அப்ப கண்ணுக்கு என்ன இருக்குது? கண்ணுக்கு ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி இருக்குது. வாய்க்கு மட்டும் மொழி அல்ல சகோதரர்களே, கண்ணுக்கு என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்குது. ஆசிரியர்களாக உங்களில் எத்தனை பேர் வேலை பார்த்திருக்கிறேன் என்று தெரியவில்லை. நான் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறேன். நான் பிள்ளைகளை அடிப்பதில்லை, ஆனால் அடிப்பதை போல் கை வந்துவிடும். அப்ப அந்த கைக்கு என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்கிறது. ஒரு சில விஷயத்தில் நம்ம நடப்போம், அந்த வேகத்தை பொறுத்தே அந்த தேவை நமக்கு என்னன்னு சொல்லும்.
வாங்க சொல்லிட்டாங்க 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு ஓடக்கூடாது. மார்க்கத்துல நீங்க தொழுகைக்காக போகும்போது அலைக்கும் சக்கீனா, சக்கீனத் என்கிற பேரமைதி இருக்கணும். இருந்தாலும் அந்த நடையின் ஓட்டம் அல்லது அந்த நடையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்று நமக்கு உணர்த்தும். இன்னும் 2 நிமிஷத்துல இக்காமத் சொல்ல போறாங்க, இன்னும் 3 நிமிஷத்துல இக்காமத் சொல்ல போறாங்க. அப்ப காலுக்கு என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்கிறது. அப்படிதானே? நீங்க எந்த இடத்தில் போனாலும் அந்த மொழிகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு வீட்டிற்கு விருந்தாளிகளாக போகிறோம், நம்ம அவர்கள் எப்படி வரவேற்கிறார்கள், எப்படி நம்மோடு பேசுகிறார்கள், நமக்காக எப்படி அவர்கள் விருந்தை தயாரிக்கிறார்கள், அல்லது நாம் வரும்போது அந்த வீட்டு பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி எதை நீங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குமா? ஓகே, யூ ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, நீ எனக்கு முக்கியமானவன் தான், நீ எனக்கு முக்கியமானவன் இல்ல. இப்படி சகோதரர்களே நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்கு. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்களுக்குள்ள ஒரு மொழி இருக்கிறது. இப்படியே போயிட்டே இருக்கிறாரு, ஃப்ளோவுல போயிட்டே இருக்குது. இப்பதான் 3வது பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறாரு. இது எப்ப பேசினாலும் 10 பாயிண்டா பேசுவாரு. இன்னும் 7 பாயிண்ட் இருக்குது. எப்போ முடிப்பாரு, எப்போ சாப்பிட்டு எப்போ நம்ம ஊருக்கு போறது, சாரி வீட்டுக்கு போறது அப்படின்னு உங்களில் பலர் சிலர் யோசிக்கலாம். அப்போ அந்த யோசனைக்கு என்ன இருக்குது? ஒரு மொழி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய உள் மனசு சொல்லும், சரி பரவாயில்ல, பாவம் ஜுபைல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு, நம்ம என்ன இருந்தாலும் தம்மாம் கோபர்ல இருந்து தான் கிளம்பி வந்திருக்கிறோம், பாவம் அவர் அங்கிருந்து வந்திருக்கிறாரு, பேசட்டும், நம்மளும் கேட்டு வைப்போம் அப்படின்னு உங்களுடைய உள் மனசு உங்களை உந்தும் போது அதற்கு ஒரு மொழி இருக்கிறது. அதுபோது வயிற்று பசிக்கிட்டு ஒரு மொழி இருக்கிறது. எல்லோரும் சொல்லுவார்கள் ஏழைகளின் பசியை அறிவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது தவறு. அது நம்ம அந்த காரணத்தை காரணமா சொல்றது. ஏன்னா அல்லாஹ் காரணத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். எப்படி லஅல்லக்கும் இறையச்சம் பெறுவதற்காகத்தான் நோன்பு கடமை. நோன்பினுடைய இலக்கும் நோன்பினுடைய நோக்கமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பினுடைய நோக்கம் என்பது இறையச்சம் பெறுவது, இலக்கு என்பது ரையான் என்கிற சொர்க்கத்தை அடைவது. 2 தான். துனியாவில இருந்து ஆகிரத் வரைக்கும் உங்களுக்கு ஒரே பாலத்தை கட்டி அமைப்பது இந்த நோன்பு. இந்த நோன்பினுடைய நோக்கம் என்பது தக்வா என்கிற இறையச்சத்தை நீங்கள் பெறுவது. நோன்பினுடைய இலக்கு என்பது ரையான் வழியாக சொர்க்கம் நுழைவது. அப்ப அந்த நோக்கமும் அந்த இலக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கிறது. ஏன் இந்த பணக்காரர்களாக வாழ்பவர்கள் இப்படியான வாழ்க்கையில கொஞ்சம் பட்டினியா இருக்கும். வாழ்க்கையில் சொகுசை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் சகோதரர்களை கற்பனை செய்ய முடியாத தவறுகளை செய்வதற்கு தயாராகிவிடுவார்கள். இதுக்கெல்லாம் அந்த ஸ்டீஃபனா வாயால் சொல்ல முடியவில்லை சகோதரர். ஏன் அவர்கள் இப்படி செய்ய தோன்றுகிறது? ஏன் சொகுசாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளும் பாடைகளும் கஷ்டப்படுபவர்களும் வறியவர்களும் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான சவால்களை அன்றாடம் சந்திக்கிறார்களோ, அன்றாடம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ, அந்த பிரச்சனைகள் எதுவுமே இவர்களுக்கு இல்லாத காரணத்தினால், வாடுதலோ வதங்குதலோ வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த செல்கள் திமிரு பிடித்து திமிரு எழுது கற்பனை செய்ய முடியாத காரியங்களை அவர்களை செய்ய தூண்டுகிறது. ஏன்? அவன் வெயில பார்த்ததில்லை, அவன் கஷ்டப்பட்டதில்லை, எதை சாப்பிட்டாலும் ஹைஜீனிக்கா சாப்பிடுறான், எங்க சாப்பிட்டாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறான், எங்க ஸ்டே பண்ணாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றான், எங்க டிராவல் பண்ணாலும் அவன் பெரிய பெரிய கார்ல டிராவல் பண்றான், எங்க போனாலும் பிசினஸ் கிளாஸ்ல போறான், எங்கேயும் அவன் காத்திருப்பதில்லை. யோசித்து பாருங்கள், இந்த பண முதலைகள், இந்த காட்டு முராண்டிகள், இந்த ஏழைகளும் அல்லது நடுத்தர வர்க்கத்தினரும் பட்ட எந்த கஷ்டத்தையாவது அவர்கள் பட்டிருப்பார்களா? இந்த சினிமா பிரபலங்களாகட்டும், இந்த அரசியல்வாதிகளாகட்டும், அல்லது இந்த விளையாட்டு நட்சத்திரங்களாகட்டும் நம்மை போல் ஏர்போர்ட்டிலே லைனிலே நிற்கிறார்களா? நம்மை போல் இமிகிரேஷனில் எதற்காக காத்திருக்கிறார்களா? வரிசையில் வந்து கொண்டே இருக்கும்போது நீ ஓரமாக நின்று உன்னை நான் செக் செய்ய வேண்டும், உன்னை முழுமையாக பார்க்க வேண்டும், அங்கே போய் உட்காரு, மேலாளர் வருவார், மேனேஜர் வருவார், இப்படி எந்த சிக்கலையாவது இந்த பணக்கார பெருச்சாலிகள் வாழ்க்கையில பார்த்திருக்கிறானா? வாழ்க்கையில கஷ்டமே படாம வளரும் போது அவனுக்கு என்ன ஆகும்? இயற்கை அவனுக்கு போதாது சகோதரர்கள், இயற்கை அவனுக்கு போதாது. ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் கோழிக்கறியும் இயற்கையாக நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணத்திமிர் பிடித்த முதலைகளுக்கு, பெருச்சாலிகளுக்கு, இந்த நாய்களுக்கு இன்னும் என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு இளஞ்சிறுமிகளின் இறைச்சி தேவைப்படுகிறது. ஏன்? அவன் கஷ்டத்தை வாழ்க்கையில பார்க்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் நீ கஷ்டத்தை பார்த்துதான் ஆகணும். இஸ்லாத்தில் சொல்லுங்க, நான் born with diamond spoon அல்லது born with golden spoon, நீ silver spoon எது வேணாலும் சொல், நான் பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியில் பிறந்தேன். எப்படி நீ பிறந்தாலும் நீ என்ன செய்யணும்? தொழுகைக்கு போகணும், நின்னுதான் தொழுவணும், கூட்டாதான் நீ தொழுவணும், இமாமுக்கு பின்னாடிதான் நீ தொழுவணும். நீ எவ்வளவு தாமதமாக வந்தாலும் உனக்கு எந்த வரிசையில் இடம் கிடைக்குதோ அங்கதான் நீ போய் தொழுவணும். உன்னை பக்குவப்படுத்துகிறது சகோதரர்களே. நான் ஆகப்பெரும் பணக்காரனாகவே இருந்தாலும் இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிய ஒரு என்ன சொல்றது பண சாம்ராஜ்யத்தில் எவ்வளவு பெரிய பண முதலைக்கு பேரப்பிள்ளையாக நான் இருந்தாலும் நான் பள்ளிவாசலுக்கு போய்தான் ஆகணும், நான் ஜும்மால இந்த கிரவுண்ட்ல நின்று தொழுதுதான் ஆகணும்.
நோம்பு மாசத்துல நான் காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் உடல் இச்சையை தணிக்காமல் நான் பொறுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த பெருச்சாலிகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சகலவித சௌபாக்கியங்களும் சொத்து பத்துக்களும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அதிகாரமும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு பொருளும், எங்கே போனாலும் அவர்களுக்கு கான்டாக்ட், எங்கே போனாலும் அவர்களுக்கு அதிகாரம், இருக்கிற இடத்திலிருந்து பிராக்சர் ஆஃப் செகண்டில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டுமானாலும் அவர்களால் தொடர்பு கொள்ள முடிகிறது. இது அவனை என்ன செய்யும்? இப்படித்தான் தூண்டும், இப்படித்தான் தூண்டும். ஆனால் இது எந்த ஊடகங்களாவது பேசுகிறதா? எந்த ஊடகங்களாவது இதை ஒரு பொதுமறை தலைப்பாக்கி விவாதம் செய்கிறார்களா? எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களே. இந்த நேரத்திலே நான் சொல்வது, அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் என்று வாயை பிளந்து கொண்டு பார்க்கிற இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு இதை செய்திருக்கிறது. நீங்கள் கவனமாக இரு. என் பிள்ளை யூகேயிலே படிக்கிறான், என் பிள்ளை யுஎஸ்ஏ படிக்கிறான், அது பெருமைக்குரிய ஒன்று என்று நினைத்து விடாதீர்கள். படிக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் படிப்போடு சேர்த்து இந்த மாதிரியான அசிங்கங்களையும் அருவறுப்புகளையும் அவன் கற்றுக்கொண்டு வந்தால் என்ன ஆகும்? பெண் பிள்ளை வைத்திருப்பவர்களுடைய நெஞ்சம் பரபரைக்கல. பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களை நினைக்கும் போது பருவமடையாத பச்சிளம் குழந்தைகள், 10 வயதை கூட அடையாத குழந்தைகள், 8 வயது குழந்தைகளை நரபலி கொடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த நாய்கள், பேய்கள். பெரிய மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவனவனெல்லாம் இந்த ஹிஜாபை விமர்சித்தானோ, எவனவனெல்லாம் பெண் பிள்ளைகளை நாம் பாதுகாத்து வளர்ப்பதை விமர்சித்தார்களோ, எவனவனெல்லாம் ஆண் பெண் கலப்பு கூடாது, தனித்தனியாகத்தான் வைக்க வேண்டும் என்பதை சொல்லும் போது அதை பிற்போக்குத்தனம் என்று சொன்னார்களோ, எவனவனெல்லாம் ஆண்களின் தன்னியல்புக்கு ஏற்ப இருக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் தன்னியல்புக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற போது, ஆஹா, இந்த முஸ்லிம்கள் அடிப்படைவாதிகள், இந்த முஸ்லிம்கள் பிடிவாதக்காரர்கள், இந்த முஸ்லிம்கள் எப்படி பிழைக்க தெரியாதவர்கள், இந்த முஸ்லிம்கள் பிற்போக்குத்தனமானவர்கள், இந்த முஸ்லிம்கள் பாலின பாகுபாடுகளை பார்ப்பவர்கள் என்று ஏளனம் பேசினார்களோ. தெரிஞ்சுக்கடா யாரிடத்துல உண்மை இருக்கிறது என்று, யாரிடத்துல ஒழுக்கம் இருக்குது. அப்போ உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் சகோதரர்களை உள்ள வந்து என்ன ஆகும்? இளம் எல்லா நாளும் நீ சொகுசாவே வாழ்ந்துட்டேன் வை. நம்ம வெளிநாட்டிலே பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டிய செய்தி இது. இங்க போனாலும் அவனுக்கு நான் சரியான லைஃப் தான் கொடுப்பேன். நான் பட்ட கஷ்டத்தை முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதே வேளையில் இது போன்று இயற்கையாகவே இயல்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் சில சிரமங்களை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அதுதான் உன்னை பதப்படுத்தும், அதுதான் உன்னை பண்படுத்தும். அவன் இல்லையாங்க, வெளிநாட்டிலே நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வந்த ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பீர்கள், எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பீர்கள். பல பேர் மிக சாதாரணமான வேலையிலே இருந்திருப்பீர்கள். படித்து பட்டம் வாங்கி பட்டதாரியாக வந்தாலும் அந்த பட்டத்திற்கேற்ப வேலை கிடைக்காமல் ரொம்ப சாதாரணமாக ரூம் வாடகை கொடுக்கணுமே, சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணுமே, வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பணுமே, கடன் வாங்கி வந்திருக்கிறோம் கடனை அடைக்கணுமே என்கிற அந்த காரணத்துக்காக என்ன செய்யணுமோ பல சிரமங்கள் இருந்திருக்கும். அப்படி சிரமத்தோடு வருபவர்கள் தான் பணம் எவ்வளவு சேர்ந்தாலும் இது செய்ய மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், எப்படி அர்த்தராத்திரியில் கொடை விடுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிக்கு கொடை பிடிக்கிற மாதிரி சில பேர் திடீர் பணக்காரன் அவன் பண்ற பந்தா இருக்கு. அல்லாஹ், சில பேர் பரம்பரை பணக்காரெல்லாம் சத்தம் இல்லாம உட்கார்ந்து இருப்பான். திடீர் பணக்காரன் பண்ற சேட்டை, எங்க பார்த்தாலும் அவர் போட்டோ வந்துடணும், எங்க பார்த்தாலும் அவர் பேர் வந்துடணும், எங்க பார்த்தாலும் அவர் முன்னிலைப்படுத்தப்படும், எங்க பார்த்தாலும் அவரை மற்றவர்கள் பாராட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்கள் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி புகழுக்காக வேண்டி கண்ட இடத்திற்கும் கழிஞ்ச இடத்திற்கெல்லாம் கழுதைகளை போல போய் வந்து வரக்கூடிய சில பேர்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்க நல்லா பார்க்கணும், உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வருபவன் என்ன செய்யக்கூடாது? பழச குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது சொல்றாங்க, ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம், அடிக்கடி ஓதுகிற வசனம். ஆனால் அது தன்னகத்தை கொண்டிருக்கிற அர்த்த புஷ்டியை நாம் சிந்திப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நாம் உம்மை அனாதையாக கண்டெடுக்கவில்லையா? அதற்கு பிறகு உமக்கு நாம் அடைக்கலம் கொடுத்தோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே தந்தை இறந்தவங்க, பிறந்த கொஞ்ச காலத்துல தாய் இறந்தவங்க, அடுத்து கொஞ்ச காலத்துல எடுத்து வளர்த்த பாட்டனார இறந்தவங்க. சோ he was an orphan. அதாவது எப்படிப்பட்ட ஆர்ஃபன் அப்படின்னு சொன்னா எல்லா வகையிலும் ஆர்ஃபன். சில பேர் தாய் மட்டும் இருப்பாங்க, தந்தை இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு தந்தை இருப்பாங்க, தாய் இருக்க மாட்டாங்க. தாய் தந்தை இல்லாட்டாலும் அதை விட பாசம் காட்டி வளர்ப்பதற்கு பாட்டி பாட்டன் இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஆதரவாக வாய்ப்பளிப்பதற்கு ஏதேனும் உறவு இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட இயற்கையை வைத்திருந்தார் என்றால் எந்த கோணத்திலும் இவர் அனாதை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது.
அப்படியாப்பட்ட ஒரு இடத்தை வைத்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தை எல்லாம் ஏற்படுத்தினான். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மக்கள் திறன், மக்கள் சக்தி எப்படியாப்பட்ட சக்தி? லட்சக்கணக்கான தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் படையாக கொடுத்தார். அதுவும் எப்படியாப்பட்ட படை? அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபிக்கு இந்த இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்களுடைய உயிரை விட மேன்மையானவர் என்கிற அளவிற்கு உறவை, உயிரை, திறத்தை, உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற எல்லாவற்றையும் தருவதற்கு தயாரான ஒரு மாபெரும் கூட்டத்தை கொடுத்தான். அதை அல்லாஹ்வின் தூதருக்கு ஞாபகம் ஊட்டும் போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? அலம் யஜிதுக யதீமன், நபியே அல்லாஹ் உங்களை அனாதையாக கண்டெடுக்கவில்லையா? ஃபஆவா, அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தான். ஏன்? பலசம் மறந்துறாரு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள், உறவுகளை பேணினார்கள். உண்மையிலேயே ஆச்சரியம் சகோதரர்கள். சில பேர் நீங்கள் பார்க்கலாம், எல்லா மார்க்கறிவும் இருக்கும், ஆனால் எப்போதும் அவர்கள் ரூடாகவே இருப்பார்கள். யாருடைய நட்பையும் அவர்களால் வளர்த்துக் கொள்ளவே முடியாது. யார் அவர்களோடு நட்போடு இருந்தாலும் ஒரு மாதத்தில் அந்த நட்பு அவனுக்கு முடிஞ்சிடும். என்னடான்னு பார்த்தா அவனை கரெக்டான வயசுல அவனுக்கு தாயுடைய அரவணைப்பும் தந்தையுடைய அரவணைப்பும் கிடைத்திருக்காரு. இது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்க சில பேர் பார்க்கலாம், அவர்கள் மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்திலும் எடுத்தறிந்து பேசி, அதை எடுத்தறிந்து பேசுவதற்கு தனக்குத்தானே நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்று சொல்லி தன்னை ஆறுதலும் படுத்திக் கொள்வான், தன்னை நியாயப்படுத்திக் கொள்வான். இவனுக்கு பின்னால் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், எந்த பருவத்தில் அவனுக்கு தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பு வேண்டுமோ அது இல்லாமல் போகும். ஆனால் இதில் ஆச்சரியத்திற்குரிய விதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பருவத்தில் தாயின் அன்பு வேண்டுமோ, எந்த பருவத்தில் தந்தையின் அரவணைப்பு வேண்டுமோ, ரெண்டுமே இல்லை. ஆனால் 1000 தாய்மார்கள் எடுத்து வளர்த்தாலும் இப்படிப்பட்ட அன்பை காட்ட முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அன்பில் சிகரமாக இருந்தார். அப்போ பலச மறக்க கூடாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் தான் ஒரு அனாதையாக இருந்தோம், மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை என்ன செய்யக்கூடாது, அனுபவிச்சிடக்கூடாது. மதீனாவிற்குள் உள்ளே வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முதல் உபதேசம். மதீனாவிற்குள் உள்ளே வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் உபதேசம் எப்படி? அஃஷு ஸலாம் வஅத்இமு த்ஆம் வஸிலு பில் அர்ஹாம் வஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம் தத்குலுல் ஜன்னத கிராம். First advice given by the prophet. எப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள போனாங்க, அப்ப கொடுக்கப்பட்ட முதல் உபதேசம் அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். வஅத்இமு த்ஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வஸிலு பில் அர்ஹாம், ரத்த பந்தங்களோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவிலே எழுந்து தொழுங்கள். தத்குலுல் ஜன்னத்தல் கிராம், கண்ணியமானவர்களாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த அன்பு எனும் சாம்ராஜ்யத்திலே யாராவது ஒருவர் யா ரசூலல்லாஹ், என் தந்தை என்னை கொடுமைப்படுத்துகிறார், யா ரசூலல்லாஹ் என் மகன் என்னை வாட்டி வதைக்கிறார், யா ரசூலல்லாஹ் என் கணவர் என்னை அடித்து துவைக்கிறார், யா ரசூலல்லாஹ் என் மனைவி என் மீது கருணை காட்ட மாட்டேன் என்கிறார், யா ரசூலல்லாஹ் என் பிள்ளைகள் என்னை பார்க்க மாட்டேன் என்கிறார்கள். புகார்கள் வருமா? வந்ததா? ரொம்ப ரேரா வரும், ஒரு மைனூட்டா சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும். அல்லாஹ்வின் தூதருடைய அதற்கு அறிவுரைகள் சொல்லி விடுவார்கள். ஆனா அந்த ஒட்டுமொத்த சொசைட்டி அல்லது அந்த ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி இருந்தது? அன்பினால் வார்க்கப்பட்ட, கண்ணியத்தினால் வார்க்கப்பட்ட ஒரு மாபெரும் அன்பு எனும் சாம்ராஜ்யத்தால் கட்டியமைக்கப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நபியே உங்களை அவன் அனாதையாக கண்டெடுக்கவில்லையா, பிறகு உங்களுக்கு அவன் அடைக்கலம் தரவில்லையா? அதே போன்று நீங்கள் அடுத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய நேர்வழியின் மீதும் சகோதரர்களே ஒரு அசாதாரணமான ஈர்ப்பு. ஒவ்வொருவரும் நேர்வழி பெற வேண்டும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அல்லாஹ்வின் தூதரால் நேர்வழிக்கு வந்துவிட வேண்டும் என்பதில் வலிமைக்கு மாற்றமான ஒரு சாதாரண ஒரு நபருக்கு அல்லது ஒரு நபியாகவே இருந்தாலும் அவருக்கு எந்த அளவு இருக்க வேண்டுமோ அதையும் தாண்டி இருந்தது. ஏன்? அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, வஜதக ضالன் ஃபஹதா, உங்களை அவன் அதாவது நேர்வழி இது என்று தெரியாமல் இருந்த நிலையிலே கண்டெடுத்தான், உங்களுக்கு அவன் நேர்வழியை தந்தான். அப்ப 40 வயசுக்கு முன்பு வரை அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன கிடைக்காது, என்ன தெரியல, நேர்வழி எது என்று தெரியவில்லை. ஆனால் இயல்பாகவே இணை வைக்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஒரு தூய்மையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள், ஒழுக்கத்தின் சிகரமாக இருந்தார்கள். அது ஒருபுறம். அறியாமை கால கட்டத்திலே அரபுகள் என்னென்ன மாதிரியான கூச்சநாச்சம் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அதில் ஒன்றை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்கள் தான் இருந்தன. எந்த கோணத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அங்கே இருப்பதெல்லாம் ஒழுக்கம், அங்கே இருப்பதெல்லாம் சிறப்பு, அங்கே இருப்பதெல்லாம் நேர்மை, அங்கே இருப்பதெல்லாம் சத்தியம், அங்கே இருப்பதெல்லாம் பண்பாடு, அங்கே இருப்பதெல்லாம் கண்ணியம், கலாச்சாரம். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், இப்படித்தான் வணங்க வேண்டும், இதுதான் மார்க்கம் என்பன போன்ற விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. ஃபஹதா,
அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான்? நேர்வழி. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் நபியாக பொறுப்பேற்ற அந்த நாளில் இருந்து அடுத்தவர்களுடைய நேர்வழிக்காக உழைத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் சாதாரணமான வார்த்தை. உழைத்தார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது ஒரு ஒரு நார்மலான டோம். என்ன செஞ்சாங்க? அவங்க என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லுகிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ ரசூலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்லிட்டே வரும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அத்தல் அமானா வ பல்லக ரிசாலா வ நஸஹல் உம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தல் அமானா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை அவர் நிறைவேற்றினார். எப்படி? பல்லக ரிசாலா, தூதுத்துவத்தை முழுமையாக எத்தி வைத்தார். வ நஸஹல் உம்மா, இந்த உம்மத்திற்கு முழுமையாக வழிகாட்டினார். இந்த உம்மத்திற்கு முழுமையாக அவர் நற்செய்தி கூறினார். இந்த உம்மத்திற்கு அவர் முழுமையாக நலம் நாடினார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்லுவாங்க. அப்படி இருக்க போய்தான் ஹஜ்ஜத்துல் விதா அன்று லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கின்ற சபையில் மலை மீது ஏறி நின்று அல்லாஹ்வின் தூதர் எப்படி நான் எத்தி வைத்து விட்டேன், நான் எத்தி வைத்து விட்டேன், நான் எத்தி வைத்து விட்டேன், அதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று சொல்லும் போது எல்லோரும் சாட்சிகளாக இருந்தாங்க. நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பேரை நான் நிக்க வச்சுக்கிட்டு இப்ப எனக்கு 50 வயசு, எனக்கு 50 வயசு ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் செய்து விட்டேன், உங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்து விட்டேன், கை தூக்க முடியுமா? உடனே கொண்டாடி சொல்லுவேன், என்ன கடமை செய்ய வரும்போது எவ்வளவு நகை போட்டு வந்தேன், என்னைய பத்தி சொல்லல, பொதுவா சொல்றேன். எவ்வளவு நகையை நான் போட்டு வந்தேன், எவ்வளவு நகை என்கிட்ட இருக்கு. ஐயோ, உடனே இந்த பக்கம் மூத்தவன் சொல்லுவான், சரி மூத்தவன் சொல்லுவான், என் கூட படிச்சவெல்லாம் பெரிய பெரிய ஐஐடி டிஐடிலையும் படிக்கிறான், நீ என்ன எந்த காலேஜ்ல சேர்த்த? ஐயோ ஆமா. அடுத்து இன்னொருத்த வருவான், அதனால பெரிய பெரிய பிசினஸ், 4 வீடு, எவ்வளவு பங்களா இடம்லாம் வாங்கி கொடுத்தான், எங்க பேர்ல நீ என்ன சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு ஒரே வார்த்தையில லாக் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை கூட வச்சுக்கிட்டு என் குடும்பத்திற்கு செய்யக்கூடிய பொறுப்பை நான் செய்து விட்டேன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து விட்டு என் கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், என் கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்ல முடிந்ததென்றால் அதுதான் சகோதரர்களை தூய்மையான வாழ்க்கை. ஒரு ஆள் அப்செக்ட் பண்ணாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு அப்செக்ஷன் வந்திருக்குமா? இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுடைய நிலைமை என்ன? உள்ள வந்தா கேள்வி கேட்டுக்காவனும் பயந்துகிட்டு வராம இருக்கான். 56 இன்ச்சு ஊடு உலகமெல்லாம் பெய்யுது, எல்லாம் இப்பதான் வெளியே தெரியுது. யார் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு மீடியா வெளிச்சம் வருகிறதோ ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு பெய்டு. நம்ம அந்த ஆட்சியாளர் நாளைக்கு வரக்கூடிய இந்த அரசியல் கட்சி தலைவர் இந்த சினிமாவில் ஒருத்தர் வந்திருக்கிறான், இவன் வரைக்கும் எல்லா பேரும் சகோதரர்களை ரொம்ப தந்திரமாக காசு கொடுத்துத்தான் இந்த விளம்பர வெளிச்சத்தை தன் மீது போட்டிருக்கிறாங்க. இப்பதான் தெரியுது ஒவ்வொருத்தரும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்ல சாப்பிடுறதுக்கே காசு இல்ல. ஆனா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் சகோதரர்களே. இது எது நமக்கு விளங்குது? நமக்கு என்ன நமக்கு இது விளக்குது? வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுது, அப்பதான் நீ நேர்மையா இருக்க முடியும். கஷ்டப்படாம நஷ்டப்படாம என்ன செய்ய முடியாதுமா? அப்படியே வந்துட்டோம்னா நிச்சயமா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லதில்லை. அதனால்தான் சகோதரர்களை சில பேர் தாங்கள் சொகுசாக வாழ்கிறோம் என்கிற பேரில் பிறரை ரொம்ப சர்வசாதாரணமாக வாழ்த்துகிறார்கள், வதைக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறார். அடுத்து என்ன? இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் டைம் இல்ல. சரி, நம்ம அடுத்து இதுக்கு போவோம். அடுத்து எத்தனை பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன்? 3 பாயிண்ட் சொல்லி இன்னும் 7 பாயிண்ட் இருக்கு. அநேகமா இன்னொரு ரமலானை வரவேற்போம் செகண்ட் வெர்ஷன் வைக்கிற மாதிரி வரும் நினைக்கிறேன். இங்க இருக்கு இல்லையா, இங்க ரிஸ்வான் மௌலவி. சரி, 4வது பாயிண்ட் சகோதரர்களே, இது கூட இன்னொரு ஒரு அழகான ஒரு உதாரணம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். இது பழச நம்ம மறக்காம இருந்தாதான், கஷ்டப்பட்டு நம்ம மேல வந்தாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வோங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தெரியுமா? நீங்க ஒரு செய்தி அடிக்கடி படிச்சிருக்கீங்க. ஒரு நபர் ரசூலுல்லாஹ் சொன்ன கதை இல்ல, வரலாற்று சம்பவம். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷருக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அவர் எங்க இறங்கினார்? நேரா ஒரு கிணத்துல இறங்கினாரு. கிணத்துல இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மேல வரும்போது எதை பாக்குறாரு? ஒரு நாயை பாக்குறாரு. அந்த நாய் நாவறட்சியின் காரணத்தினால் அப்படியே நாக்கு என்ன செய்ததுக்கு ஒரு மாதிரி துடிக்குது தண்ணி தாகத்துல. மண்ணை செய்தது நக்குது. அந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஈரப்பதம் நாக்கிற்குள் ஒட்டி கொள்ளாதா, தன் தாகத்தை திருத்து விடாதா அப்படின்னு அது முயற்சி பண்ணுது. உடனே இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? அவர் என்ன சொன்னார் அந்த டைம்ல? எனக்கு என்ன தாகம் வந்ததோ அதே தாகம் இந்த நாய்க்கும் வந்திருக்கிறது. அப்போ தான் தாகத்தினுடைய வலியை அனுபவிக்கும் போதுதான் அடுத்த இன்னொரு ஜீவன், அது மனிதனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு பிராணியாக இருந்தால் கூட
அந்த ஜீவனின் தாகத்தை போக்குவதற்கு இவருடைய உள்மனம் இறங்கும். உடனே அவர் என்ன செய்யறாரு? கீழே இறங்குறார். இறங்கி தண்ணீர் எடுப்பதற்குண்டான எந்த விதமான முட்டியோ பாட்டிலோ கையில் இல்லை. உடனே தான் அணிந்திருந்த அந்த காலுறையை, அந்த தோழிதாரான காலுறையை கழற்றி அதிலிருந்து தண்ணீரை புகுட்டி தண்ணீரை அவர் எடுத்து நேரா அந்த நாய்க்கு போய் தண்ணீர் ஃபீல் பண்றாரு. அந்த நாய் தண்ணீர் குடிக்கிறது. அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க? இந்த சம்பவத்தினால் அவருக்கு ஈரமுள்ள ஒவ்வொரு உணர்வுக்கு பின்னாலும் சொர்க்கம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க. அப்ப நான் ஒரு கஷ்டத்தை படுகிறேன் எனும் போது நான் ஒரு நேர்மையான மனிதனாக இருந்தால் என்னுடைய கஷ்டம் அடுத்தவன் படுறத நான் என்ன செய்ய மாட்டேன். இதுக்கு ரமதான் நீங்க சில பேர் பாப்பீங்க. நீங்க பார்த்தீர்கள் என்றால் சகோதரர்களே, நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களே ஒரு சில பேர் மாஷா அல்லாஹ் அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய ரொம்ப அசாத்தியமான குணம் என்றால் என்ன? எப்பவும் அவர்கள் வீட்டில் ஒரு 2-3 பேச்சுலர் வைத்துக் கொண்டே இருப்பார். அவர் ஒரு 20-25 வருஷமா அந்த சவுதியில இருப்பாரு. அவரும் பேச்சுலர் தான். ஆனா அவர் வீட்டுக்கு நீங்க எப்ப போனீங்கனாலும், அவர் ரூமுக்கு நீங்க எப்ப போனாலும் ஒரு மேன்ஷன் நடத்துற மாதிரி ஒரு 2-3 பேர் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த 2-3 பேர் யார் அப்படின்னு பார்த்தா, நான் இங்க அதிகமா பார்க்கல, துபாயில நிறைய பார்த்திருக்கிறேன், இங்கேயும் நான் பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் துபாயிலும் போயிட்டு நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அவங்க வேலையே என்ன தெரியுமா? வேலை தேடி வர்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு ரூம் கொடுத்துருவாங்க. பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, பெரிய பணக்காரரே கிடையாது. ஆனா அவர் தன்னுடைய ஊரோ உறவோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ், சொந்த அக்கால் மகன் தங்கை மகனுக்கு கூட இன்றைக்கு பல பேர் செய்வதில்லை. அதையும் நிறைய பேர் கணக்கு பார்க்கிறார்கள், எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆனால் யாரோ எவரோ ஏதோ ஒரு ஊரு, ஏதோ ஒரு உறவின் முறை, ஒரு சின்ன அட்டாச்மெண்ட், ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். நீ கிளம்பி வாமாப்பட, உனக்கு ரூமும் சாப்பாடு நான் பாத்துக்கிறேன், வேலை இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு கிடைச்சிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன்? ஏன்னா அவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த நாட்டிற்கு வரும்போது தங்குவதற்கும் திங்குவதற்கும் ஒரு கஷ்டப்பட்டிருக்கார். அவர் ஒரு அறையில போய் தங்குவதற்கோ அவருக்கு சாப்பாட்டுக்கு அவருக்கு என்ன இருந்திருக்கு? அப்ப அந்த பழமையான அந்த கஷ்டத்தை பசுமை மாறாமல் அவர் நெஞ்சத்தில் வைத்திருப்பதனால் எப்பவும் அவர் ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்? ஒரு 4 பேருக்கு ஒரு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு காட்ஃபாதர் என்பது சரியான வார்த்தையா இல்லையா எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரு கார்டியனை போல, கார்டியன் என்று சொல்றாரு, ஒரு கார்டியனை போல ஒரு 4-5 பேர் வீட்டுல எப்போ வச்சிருப்பார். அதுக்கப்புறம் இவன் வேலை கிடைச்சு, ஏன்னா இவன் இன்ஜினியர், அவர் அந்த காலத்துல ஏதோ ஒரு டிப்ளமா படிச்சு சாதாரண வேலையில இருப்பார். ஒரு இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைப்பது கஷ்டமா தான், ஆனா உண்மையிலே கரெக்டா போய் செட்டில் உட்கார்றவன் யாருன்னு பார்த்தா இன்ஜினியரா தான் இருக்கிற பெரும்பாலும். சரி, அவன் கடைசியில மாஷால இவரு அதே 3000 ரூபாய் பேசிக்கல இருப்பார், அவன் 15,000-20,000 பேசிக்கல போவான். அப்ப ஏணிப்படியை போல் நின்று பல பேரை தன் மீது ஏற்றிவிட்டு அழகு பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கும் இந்த வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவன் ஆரம்ப காலகட்டத்திலே கஷ்டப்பட்டான். நான் பட்ட கஷ்டம் என்னை போல இந்த இளைஞர்கள் பட்டுவிடக் கூடாது என்று இன்றைக்கு வரைக்கும் உதவுபவர்கள் இருக்கிறார். ஆனால் அவரை விட வசதியானவர்கள், அவரை விட வாய்ப்புள்ளவர்கள், அவரை விட பெரும் 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 பதவியிலே இருப்பவர்கள் அடுத்தவர்களை ஏறெடுத்து கூட பார்ப்பதை அல்லாஹ்வை எஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ, வசதிகள் இருக்கிறதோ, தொடர்புகள் இருக்கிறதோ, வேலை போன்ற விஷயங்களில் யாராவது கஷ்டப்படுபவர்களை கண்டால் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? இறங்கி நீங்க உதவி பண்ணுங்க. அதுதான் சகோதரர்களை பல செய்ய மறக்காமல் இன்றைக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களுக்கு தெரியாத நாளைக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு பயன்படுத்தும். சரியா? அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து என்ன? 4வது விஷயம், ஞானத்தின் ஒளி, நற்பாதையின் வழி. அது என்ன ஞானத்தின் ஒளி? ரமதான் என்று சொன்னாலே உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஷேக் அவர்கள் அழகாக சொல்லி இருந்தார்கள். இந்த அதாவது ஷஹ்ரு ரமதான் சொன்னாலே ஷஹ்ருல் குர்ஆன், ரமதானுடைய மாசம்னாலே அது எதுக்குரிய மாசம்? அது குர்ஆனுடைய மாசம். இங்க 2 விஷயங்கள் சகோதரர்களே. குர்ஆனை அர்த்தம் தெரியாமல் ஓதிக்கொண்டே இருப்பது என்பது ஒன்று, அதற்கு நன்மை இருக்கிறது, அதை நம்ம குறைத்தெல்லாம் மதிப்பிடல. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அதை ஓதினாலே அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. அப்ப நன்மைகள் இருக்கிறது. ஆனா குர்ஆனை மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும் என்று சொல்லப்பட்ட கருத்து வெறுமனே ஓதுவதற்காக அல்ல, அதனுடைய அர்த்தங்கள் என்ன செய்யணுமோ புரியும். அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் உள்ளத்திற்குள்ள போன உடனே மாற்றங்கள் வரணும். இந்த ரமதானுடைய மாசத்திலே மாஷா அல்லாஹ் ஊர்களிலே நம்முடைய அஹ்லுஸ் சுன்னாவின் பள்ளிவாசல்களாக இருந்தால் தினந்தோறும் மாஷா அல்லாஹ் உபதேசங்கள் நடக்கும். தவா சென்டர்கள்ல வாரம் நடத்துவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான அறிவிப்புகள் உங்களுக்கு முறைப்படி வரும். இது போன்ற இடங்களிலும் அல்லது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உபதேசங்களும் எத்தனையோ பேரை திருத்தாதா? எத்தனையோ பேருக்கு உள்ளத்திலே ஏதாவது ஒரே ஒரு செய்தியாக நீங்க எடுத்திருப்பீர்களா இல்லையா? நீங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம்ல, ஒழுக்கமா வாழ்றது, உதவி செய்யறது, தான தர்மம் புரிகிறது, பழசம் மறக்காம இருக்கிறது, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை நீங்க கேட்டோம். இதுல ஏதாவது ஒன்றாவது நம்முடைய உள்ளத்தை தைக்குமா தைக்காதா? நிச்சயமா தைக்கும் இல்ல. அப்ப அந்த மாதிரி சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் நெடுகிலும் தான் நாம் அதிகமாக உபதேசங்களை கேட்கிறோம்.
அதிகமான உரைகளை கேட்கிறோம். இந்த உரைகளை கேட்பது என்பது நம்ம என்ன செய்யும்? நிச்சயம் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வைக்கும். அந்த நன்மையின் பலனும் பயனும் என்னவென்றே நமக்கு தெரியாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மடங்காக பன்மடங்காக ஆக்கி வறுமையில் நமக்கு நன்மைகளாக தரப்போகிறான் என்கிற எந்த விஷயமுமே தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் இயற்கையாகவே நல்ல மனிதர்களாக நேர்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களை நன்மைகள் செய்ய தூண்டியது எது? குர்ஆனுடைய வசனங்கள். இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டியது யார்? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வழியில் வந்த உபதேசங்கள், வாய் வழியில் வந்த வழிகாட்டுதல்கள் அவர்களை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றியது, சீறி வரும் சிங்கங்களாக மாற்றியது. அவர்களுக்கு வீரத்தை போதித்தது, விவேகத்தை போதித்தது, பொறுமையை போதித்தது, சகிப்புத்தன்மையை போதித்தது, தான தர்மத்தை, ஈகையை போதித்தது, எல்லாவற்றையும் போதித்தது. நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து செலவு செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறவே முடியாது என்கிற வசனத்தை இறக்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பைருஹா தோட்டத்தை அப்படி எடுத்துக் கொண்டார். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில் கடன் கொடுப்பார் என்கிற வசனம் இறங்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஓதி காட்டுகிறார்கள். உடனே அபூ தஹ்தா என்கிற நபி தோழர், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் கடன் கொடுப்பதா? எப்படி? ஆம், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது என்பது அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பது என்கிற அந்த விளக்கத்தை கொடுத்த அடுத்த நொடி அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவில் எனக்கென்று ஒரு தோட்டம் இருக்கிறது. அன்சாரிகள் எல்லோருக்கும் அந்த தோட்டத்தை பற்றி தெரியும். என்னிடத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தை போல மதீனாவில் யாரிடத்திலுமே இல்லை. அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வின் பாதையில் தருகிறேன் என்று சொல்லி வருகிறார். வரும்போது இந்த தோட்டத்தில் மனைவியும் மக்களும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டேன் என்கிற அறிவிப்பை செய்தவுடன் தம் மனைவி இன்முகத்தோடு கணவர் செய்ததற்கு வாழ்த்து சொல்லி உடனே அந்த இடத்திலிருந்து வெளியே போன சம்பவங்கள் எல்லாம் உபதேசத்தின் வெளிப்பாடு. என்ன நீங்க பயான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? பயான் பண்றதுனால தான் பிரதர் திருந்துவான். பயானை விட புனிதமான பேச்சு இன்னைக்கு உலகத்தில் என்ன இருக்குது? எவனவனெல்லாம் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மிகப்பெரிய மேதைகள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், ஆக பெரும் ஆளுமைகள், சயின்டிஸ்ட் என்று சொன்னோமோ எல்லா பேரும் எவ்வளவு பெரிய மோசமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதற்காக பயான் பேசுபவர்கள் எல்லாம் மனித புனிதர்கள் என்று நீங்க நினைச்சிடக்கூடாது. பேசுகிற விஷயங்கள் புனிதமானது. ஏன்? குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் அவர்கள் பேசுகிறவர். சொந்த சரக்காகவோ அல்லது எங்கிருந்தோ வந்த சரக்காகவோ அவர்கள் சொன்னால் அதுவும் குப்பைகள் தான், கூடங்கள் தான். குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் நபியின் வாழ்க்கையில் இருந்தும் சஹாபாக்களின் வாழ்க்கையில் இருந்தும் சில செய்திகளை சொல்லுகிற போது அது உள்ளபடியே புனிதங்கள், அது என்னது? ஞானத்தின் ஒளிகள். அது நிச்சயம் நமக்கு நற்பண்பின் வழிகளாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இங்க கவனிக்கலாம். அடுத்து என்ன நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி சகோதரர்களே, ரமதான்ல ஏற்படக்கூடிய அந்த சமூகத்திற்கான பலன்ல மறைவிலும் நேர்மை, மாசற்ற சீர்மை. அது என்ன மறைவிலும் நேர்மை? ஷேக் அவர்கள் அழகா சொன்னாங்க. நோன்பு பத்தி விளக்கும் போது ஒவ்வொரு வருடமும் நான் நினைவு கூற வேண்டிய ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னது? தனிமையிலும் ஒருவன் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுவது இதுலதான். நோன்புல நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். தலைப்புக்கு பொருத்தமான என்பதால் மீண்டும் சொல்லுகிறேன். நாம் செய்கிற எந்த இபாதத்துகளாக இருந்தாலும் அடுத்தவர்கள் நம்மை கடந்து போகும் போதோ, நமக்கு முன்னால் கொஞ்சம் நடந்து போகும் போதோ, நம்முடைய இபாதத்துகளை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் அப்படி சரி பண்ணுவோம். இப்ப பட்டன் போடாம இருக்கேன்னு வைங்களேன், சட்டையா நான் பட்டன் போடல, டக்குன்னு எனக்கு தெரிஞ்சவர் என்னை கிராஸ் பண்றாருன்னு முதல்ல நான் என்ன செய்வேன்? என்னையும் அறியாமல் என் பட்டன் நான் போட்டுருவேன். காலர் கொஞ்சம் இப்படி இருந்தா என்னை அறியாமல் காலரை சரி பண்ணுவேன். ஏன்? அடுத்தவர்கள் என்னிடத்தில் இருக்கிற அலங்கோலத்தை பார்ப்பதை நான் என்ன செய்ய மாட்டேன், விரும்ப மாட்டேன். இது தொழுகையிலும் அப்படித்தான். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். நம்ம இப்படி டேபிள்ல உட்கார்ந்து இந்த மாதிரி டிஷ்யூ, தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கும். ஏன் அவர் ரொம்ப நல்லா வேலை பார்க்கறான் அப்படிங்கறத காட்டுறதுக்காக, அல்லது இயற்கையே அவர் ரொம்ப நல்லா வேலை பார்க்கறாங்க. டேபிள் எப்ப பார்த்தாலும் எப்படிதான் இருக்கும், ரொம்ப பரபரப்பா இருக்கும். ஆனா நம்முடைய செக்ஷன் ஹெட், நம்ம மேனேஜர் அல்லது மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வராருன்னு செய்தி வந்தா உடனே என்ன செஞ்சிருவோம்? டக்கு 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 டக்குன்னு எல்லாம் எடுப்போம். வீட்டுக்குள்ள யாராவது வர்றாங்கன்னு உடனே நம்ம வீட்டு அம்மா நம்ம வீட்டை பத்தி சொல்ற பொதுவா சொல்றோம். எப்படி அந்த வீடு வந்து தூய்மையாகுமோ, சுத்திகரிக்கப்படுமோ, அது வரைக்கும் புர்கா ஒரு பக்கம் இருக்கும். நம்ம வீட்டை பத்தி சொல்ற பொதுவா சொல்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா அந்த நடக்கிறதுக்கு வீட்டுல வாங்கி வச்சிருப்போம். அது பேர் என்னதான்? த்ரெட் மில். அந்த த்ரெட் மில் எல்லாருக்கும் எதுக்கு யூஸ் ஆகுது? துணி காய போடுறது, அப்படிதானே? அல்லது காய போட்ட துணியை மடிக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறது, அல்லது அயன் பண்ணா ஹேங்கர் கிடைக்காட்டா அங்க மாட்டி வைக்கிறது, அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய சேர் கீர் எல்லாத்தையும் அப்படி அடுக்கி வைக்கணும்னா கொண்டு போய் அங்க வைக்கிறது. இதுக்குன்னே அந்த த்ரெட் மில் இருக்கும். அந்த த்ரெட் மில் நம்மள த்ரெட் பாடு பயமுறுத்தும் நம்மள. ஆனா அந்த த்ரெட் மில் எப்போ கரெக்ட் ஆகும்? யாராவது வரணும், ஒரு காலிங் பெல் அடிக்கணும், அல்லது போன் பண்ணி நான் வெளியே நிக்கிறேன் ஒரு 5 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன உடனே அந்த வீடு என்ன வந்தா அன்று பிறந்த பாலகர் போல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மாதிரி வீடு மாறும். அப்போ பொதுவாகவே அடுக்கே
அதுக்காக அவங்க சுத்தமா இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரி அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் விருந்தினர்களை வரவேற்காமல் இருப்பதற்கு உண்டான காரணமே இதுதான். நான் ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டு என்னடா யாருமே நம்மள விருந்து நம்மள பொதுவா சொல்றேன், இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குற இந்த கலாச்சாரமே போயிடுச்சு. ரொம்ப பாரம்பரியமான ஊருங்கிறாங்க, அங்கேயே போனாலும் பள்ளிவாசலே பொட்டலத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்களே என்ன அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு யோசிச்சேன். ஏன்னா நாங்கெல்லாம் அந்த நாகூர் மாதிரியான இடங்களில் இமாம்களாக இருக்கும்போது பல வீடுகளில் பல விருந்துகளை சாப்பிட்டவர்கள் நாங்கள் ஓதுகிற காலத்திலும் இது இயற்கையாகவே அமைச்சா. பின்னாடி என்னைக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனா வந்து உட்கார்ந்தோமோ விருந்துகளே குறைஞ்சு போச்சு. சரி அது ஒரு வகையில் நல்லதுதான், சரிதானே. அப்போ அந்த அலங்கோலமாக இருக்கிற வீடு எப்போ கரெக்ட் ஆகும், திரும்பவும் சொல்றேன், நான் நம்ம வீட்டை பத்தி சொல்லல, பொதுவா சொல்றேன். எப்போ கரெக்ட் ஆகும்னா யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் அப்போ ஒருவர் நம்மை நடந்து சொல்லும் போதோ, நம்ம முன்னால் நடந்து சொல்லும் போதோ, நம்மை கடந்து சொல்லும் போதோ எனது அலங்கோலத்தை அவர் பார்ப்பதை நான் செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அதே மாதிரி தொழில நான் நிற்கும் போது டக்குனு ஒரு கொட்டாய் வரும் அப்படிம்போம். தாடி சில பேருக்கு தாடி இருந்தா அது ஒரு மனநோய்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னதான் பண்ண போறான்னு தெரியாது, தாடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாரு. சில பேர் பாக்கெட்டுக்குள்ள கை விடுவான், சில பேர் இப்படி ஆடிக்கிட்டே இருப்பான், சில பேர் கை இப்படி போகும் கை இப்படி போகும். அவனைய மட்டும் நம்ம அந்த சிசிடிவி கேமரால பதிவு செஞ்சு படம் எடுத்து அவங்ககிட்ட காட்டினா 5 நிமிஷத்துல 50 பொசிஷனுக்கு மாறி இருக்கா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேருடைய தொழுகை. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய தொழுகைகளும் சீராக. ஆனா பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, நம்மளை கடந்து போறாருன்னு உள்ள உணர்வு தெரிஞ்ச உடனே தொழுகைதான், அல்லாஹ்க்காக தான் தொழுகிறோம். இருந்தாலும் நம்மையும் அறியாமல் அந்த தொழுகையில ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து ஒட்டி தவாப் செய்யும் போது அப்படித்தான் ரொம்ப பக்திமான அந்த முதலாவது தவாப் ஆரம்பிப்போம். முதல் தவாப் ஆரம்பிக்கும் போது ஆன்மீகத்தினுடைய ரசம் சொட்ட சொட்ட அப்படியே செய்வான். 2 தவாப் முடிஞ்ச உடனே இவன் சிந்தனை எங்கேயோ போய் டக்குனு ஒரு போன் வரான், பேசிக்கிட்டே போவான். டக்குனு நமக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது யாரோ அவன் தெரியணும்னு அர்த்தம் கிடையாது, தவாப்ல வந்து இப்படியா அப்படின்னு யாராவது கண்ணை காட்டின உடனே நம்ம கிட்ட என்ன வந்து ஒட்டிக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் ஒட்டிக்கும். ஆனா நோம்புல என்ன பண்ண முடியும், நோம்புல அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன், அப்படி யாராவது என்ன கிராஸ் பண்ணும்போது அப்படி செய்வானா, அப்படி செய்யறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? அப்ப தொழுகை ஆரம்பித்து எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதில் நம்மையும் அறியாமல் சில சேட்டைகளை செய்கிற போது நம்ம எப்ப நமக்கு அந்த அலங்கோலத்தை அகற்றுவோம், எப்ப சீர்படுத்துவோம், யாராவது நம்மள கிராஸ் பண்ண. ஆனா யாரு கிராஸ் பண்ணாலும் யாரு வந்தாலும் போனாலும் எந்த விதமான சஞ்சலமோ எதுவுமே இல்லாமல் நாம் பாட்டுக்கு நான் நோம்பாளிதான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல எதையும் ஏற்றவோ இறக்கவோ உயர்த்தவோ குறைக்கவோ அவசியம் இல்லாத அந்த மறைவிலும் நேர்மையை கடைபிடிப்பது எது? இந்த அப்ப மறைவிலே நேர்மையை கடைபிடிக்கும் போது என்ன ஆகும்? சமுதாயத்திற்கு நன்மை இருக்கும். ஒவ்வொருத்தனும் அவனுடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல அவனுடைய பர்சனல் லைஃப்ல தூய்மையா இருந்துட்டா அவனால சமுதாயத்திற்கு பாதிப்பு வருமா? சொல்லுங்க, சத்தியமா வராது. பொது வாழ்க்கையில தூய்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறவனால பல பிரச்சனைகள் வரும். ஆனால் யார் ஒருவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்கிறானோ அவனால் நிச்சயமாக சமூகத்திற்கு என்னதான் கிடைக்கும், நன்மைதான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, ஒரு சம்பவம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி தலைவரா இருக்காங்க, எவ்வளவோ சீர்திருத்த இந்த கதவு உங்களுக்கு தங்க வெளியே இருக்கிறவங்க அவங்க ஒரு உலகத்துல இருக்கிறாங்க, நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். எப்படி இந்த என்ன சொல்லிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நிறைய சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. உலகத்துல இந்த ஆட்சியிலுமே பார்க்க முடியாத அளவுக்கு காண கிடைக்காத அளவுக்கு அதிக பல சாதனைகள் உமருடைய ஆட்சி காலத்துலதான். தான் அத்வானி போன்றவர்களே என்ன சொல்லி இருக்கிறான், அதெல்லாம் சாதாரண மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது, அவன் படிச்சுட்டு தான் சொல்றான். இந்தியாவில யாருடைய ஆட்சி வந்தா கரெக்டா இருக்கும், அதுக்காக அத்வானி நம்ம மௌலியான்னு சொல்லிட முடியாது. அப்படிதானே, காவிதான் பாவிதான். பட் இருந்தாலும் எதிரிகளே சொல்லக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அந்த சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் அப்படி உமர் ரலியல்லாஹு பண்ண ஒரு முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? எந்த படை வீரர்கள் போருக்காக வெளியே போனாலும் அவங்களுக்கு கட்டாயமாக என்ன செஞ்சிருவாங்க, இந்த கேப்புக்குள்ள அவங்க ஊருக்கு வந்துடணும்னு ஒரு சட்டத்தை ஊரில் தான் போட்டாங்க. எத்தனை மாசத்துல? வெரி குட். இந்த சட்டத்தெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரியா? யார் ஒருவர் எந்த ஒரு பொது வேலைக்காக போர்க்களத்துக்காக வெளியூருக்கு போனாலும் அதிகபட்சம் 4 மாசத்துக்குள்ள அவருக்கு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து ஊருக்கு வந்துடணும். இங்க நம்ம இருந்துகிட்டு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறதுக்கு பேசாம உமர் ரலியல்லாஹு காலத்துல ஆர்மிலியாவது சேர்ந்திருக்கலாம், 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்து இருந்திருக்கலாம். நம்ம நசீப் என்ன செய்யணும். சரி, இது வந்து எப்படி வந்துச்சு? இந்த திட்டத்தை எப்போது உமர் ரலியல்லாஹு அமல்படுத்தினார்கள்? அல்லாஹ் அக்பர் படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு இடத்திலே காணப்பட்ட ஒரு அழகான ஒரு குணம் என்னன்னா,
இரவு நேரத்தில் ரோந்து பயணத்தில் ஈடுபடுவார். ரோந்து பயணம்னா தெரியுது அவங்களுக்கு, அப்படியே சைலண்டா, அதாவது என்ன சொல்றது, இன்ஃபார்மலா சிவில்ல நகர்வலம் போவார். அப்படி இரவுல போய், ஏன்னா இரவுல தான் தெரியும் சமூக விரோதிகள் முடிச்சிருக்கிறது பூரா எப்பதான், சன்மார்க்கத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க முடிச்சிருக்கிறதும் நைட்ல, சமூக விரோதிகள் சமுதாய அந்த சீர்கேடுகளை செய்யறவங்க முடிச்சிருக்கிறது எப்பதான். ஒருத்தவங்க கிட்ட சொன்ன நைட்டெல்லாம் முடிச்சிருப்பேன், பகல்லாம் தூங்குறான்னா அவன் விஷயத்துல கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும். இல்லங்க நைட்லாம் விடிய விடிய தஹஜ்ஜத் தொழுவாரு, குர்ஆன் ஓதுவாருன்னா அவரை நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன். சும்மா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நைட்ல தூக்கமே வராது அப்படின்னு, என்னதான்டா செய்வேன், அதெல்லாம் கேட்காதீங்க. நைட்ல நான் தூங்க மாட்டேன், பகல்ல தான் தூங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கு. அப்போ உமர் நாள் தூங்காம இருந்தாங்களேன்னு மாத்தி கேட்டக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சமுதாயத்தினுடைய நலன் கருதி தூக்கத்தை தியாகம் செய்து அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி போகும்போது நிறைய மாற்றங்களை செஞ்சாங்க. அதுல உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சாங்க, பால்ல தண்ணியை கலந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி உமர் என்ன பார்க்க போறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். உடனே அந்த குழந்தை என்ன சொல்ல, அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, மகள் உமர் பார்க்கட்டாலும் உமரோட அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதை கேட்ட உடனே உமர் மாஷா அல்லாஹ் அந்த பெண் மீது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தன்னுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு ஆசிம் ரலியல்லாஹு அந்த அவங்களே என்ன செய்வாங்க, பெண் கேட்டு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இரண்டாம் உமர் என்று நம்ம சொல்றோம்ல, இரண்டாம் உமர்னு ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, வெறுமனே உமருடைய நீதி நேர்மை அப்படிங்கிறது மாத்திரமல்ல, உமரின் பரம்பரையில் வந்தவர். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு இரவு நேரத்துல மறைவுல நேர்மையா இருந்த அந்த பெண்ணின் மூலம் கிடைத்த ஒரு வாரிசு தான், அந்த பேர குழந்தை தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கே இரண்டாவது உமர் என்று அறியப்பட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது சமுதாயம். அப்போ அந்த தனிப்பட்ட முறையில நேர்மையில இருந்தா அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யப்படுது, மிகப்பெரிய நன்மைகள் வந்து. அந்த மாதிரி தான் இன்னொரு இரவு பயணத்துல, ரோட்டு பயணத்துல உமர் ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி இரவிலே ஒரு கவிதை படிக்கிறார். அந்த காலத்துல கவிதை எல்லாம் படிச்சிருக்கிறாங்களா? கவிதை என்பது அது ஒரு மொழியிலே உள்ளது. கவிதை என்பது அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில், அறியாமை கால பழக்க வழக்கங்களோடு ஒப்பிடாத வரை நல்ல கருத்துக்கள் அது உள்ளே இருந்தால் கவிதைகள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கூட கவிதைகளை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு மூலம் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹரா ஃபன்ஷுரில் அன்சார வல் முஹாஜரா அப்படின்னு கவிதை வடிவில் அல்லது கவிதை நடையில் ஒரு வெண்பா முறையில் அல்லாஹ் தூதர் என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ் மறுமையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் உதவி செய்வாயாக என்கிற கவிதை படிச்சிருக்கிறாங்க. அதே போன்று சில சஹாபாக்கள், நீங்க ரைகுல் மக்தூமை படித்தால் உங்களுக்கு தெரியும், சாகும் தருவாயிலே கூட கவிதை படித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வசூலாந்தரிக்கு அந்த 10 பேரை 70 பேரை வஞ்சகமாக கொன்ற சம்பவம் அப்படின்னு வரும். அந்த ரைகுல் மக்தூம் நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு நபி தோழரை பிடிச்சி அவங்க கொலை பண்ணும் போது நான் 2 ரக்காத்து தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, 2 ரக்காத்து தொழுவாரு. தொழுது முடிச்சவன அவர் சொல்லுவாரு, நான் ரொம்ப நேரம் தொழுதா நீ உயிருக்கு பதிலாக நான் தொழுதுகிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சிருவ, அதனாலதான் நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று படிப்பார். இந்த கவிதையின் வார்த்தைகள் எனக்கு நினைவில் இல்லை, ஆனால் ஒரு அழகான கவிதை. அதாவது அல்லாஹ்வின் பாதையில் வீர மரணம் அடைபவர் ஒரு சிங்கத்திற்கு ஒப்பானவர் அப்படிங்கிற மாதிரி எத்தனை கவிதைகள் படிச்சிருக்காங்க. அதனால கவிதை மார்க்கத்தில் இருக்கு, ஆனா தேவையில்லாது. உங்களுக்கு ஆழ்ந்த மொழி புலமை இருக்குது, அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை படிக்கும் போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, அதுவும் நீங்கள் மார்க்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அணிகலனாக கருவியாக இருக்கிறது போது அதை பயன்படுத்தலாம். ஆனால் கவிதை இஸ்லாம் என்ன செய்யல, ஆர்வம் ஊட்டல, வலியுறுத்தல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அனுமதிப்பது என்பது வேறு, ஆர்வம் ஊட்டுவது என்பது வேறு. ஆனா நீங்க மத்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கவிதை ஆர்வம் ஊட்டிக்கிட்டே இருப்பான். யாராவது புலவர்கள் அவனை வச்சுக்கிட்டு பெயிண்ட் வருஷனை வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், அவன் படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் இவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இதைத்தான் எல்லா தலைவர்களும் விரும்புவார்கள், எல்லா ஆட்சியாளர்களும் விரும்புவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த, ஆமோதித்த அல்லது அனுமதித்த கவிதைகள் எதுவுமே தன் புகழ் பாட அல்ல, விண்புகழ், அதாவது விண்ணின் இறைவனான அல்லாஹ்வின் புகழை பாடுவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அப்ப அந்த பெண்மணி ஒரு அழகான ஒரு கவிதை பிடிக்கிறாங்க. இதோட நம்ம முடிச்சுக்கோ, டைம் ஆயிடுச்சு. அவங்க சொன்ன கவிதை, ததாவல ஹாதல் லைலு வஸ்வத்த ஜானிபுஹு, ததாவல ஹாதல் லைலு வஸ்வத்த ஜானிபுஹு, இந்த இரவு நீண்டு கொண்டே இருக்கிறது, இதனுடைய கருமை என்னை வாட்டி வதைக்கிறது. ஏன் வாட்டி வதைக்குது? வஅகனி அல்லா வஜிஅ உலாயிபுஹு, நான் கொஞ்சி மகிழ கொஞ்சி விளையாட ஒரு துணை இல்லாமல் என்னை வாட்டி வதைக்கிறது. அடுத்து உலாயிபுஹு தௌரன் வ தௌரன் கஅன்னமா பதா கமரன் ஃபி ظுல்மத்தில் லைலி ஹாஜிபுஹு, என் துணை மட்டும் என்னோடு இருந்தால் அவரோடு நான் விளையாடுவேன், கொஞ்சி மகிழ்வேன். இந்த இரவிலும் கூட நிலவை போல அவரது கண்ணின் புருவம் எனக்கு காட்சி அளிக்கிறது. அதாவது ஹஸ்பண்ட் நினைச்சவங்க என்ன செய்யறாங்க, கவிதை படிக்கிறாங்க. அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை தான் கவனிக்கணும்.
ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ்லல்லாஹு லரப்புன் கைருஹு, இந்த எந்த அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே இல்லையோ அந்த அல்லாஹ் என்று ஒருவன் மட்டும் இருந்திருக்காவிட்டால் லஹர்ரக மின் ஹாதா ஸரீரி ஜவானிபுஹு, இதோ இந்த கட்டில்களின் கால்கள் கொஞ்சம் தடமாறி இருக்கும். அதான் நான் தப்பு பண்ண போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். வலகின்னனி அக்ஷா ரகீபன், ஆனால் எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வை நினைத்து நான் அஞ்சுகிறேன். முவக்கலம் பி அன்ஃபாசினா, எப்படி நம்முடைய மூச்சு காற்றை கூட அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். லா யஃப்தரு தஹர காத்திபுஹு, எப்படி காலத்தின் ஒரு துளி கூட கண்காணிப்பவர் இல்லாமல் இல்லை. அதாவது மலக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், நம்மள கண்காணிச்சுட்டு இருக்கிறாரு, எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. மகாஃபத ரப்பி வல் ஹயா, வெட்க உணர்வின் காரணத்தினாலும் என் இறைவன் மீது அச்சத்தின் காரணத்தினாலும் நான் என்ன செய்றேன், எந்த தவறும் செய்யாம நான் ஒழுக்கமா இருக்கிறேன். ஆனா இத்தனை மாதங்கள் கணவனை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஆணுக்கு ஒரு பக்கம் அவதி இருக்கிறதோ இல்லையோ, பெண்ணுக்கும் பெரிய அவதி இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த கவிதையை படிக்கிறாங்க. அந்த கவிதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தனையில் செவியிலே போய் விடுகிறது. அடுத்த நாள் அரசாணை பிறப்பிக்கிறார்கள். எப்படி, போர்க்களத்திற்காக பொது பயணத்திற்காக யார் ஒரு பிரயாணம் செய்தாலும் அதிகபட்சம் 4 மாதங்கள் தான் அவங்க வெளியூர் தங்கலாம். 4 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாய விடுமுறை அவர்களுக்கு கொடுத்து ஊருக்கு அனுப்பணுங்கிற சட்டத்தை கொடுக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஒரு பெண் தன்னுடைய நேர்மையை இன்னைக்கு இரவு நேரத்தில் வெளிப்படுத்துறது யாருக்கு பயனா இருந்துச்சு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு. அதனாலே நண்பார்ந்தவர்களே, தனி மனித மாற்றம் அப்படிங்கிறது அது சரியான முறையில் அமைந்து விட்டது என்று சொன்னால் அது சமூகத்திற்கே உண்டு. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் குறிப்பாக நோன்போடு உள்ள உபதேசத்தில் அறிவுரையில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பற்றி சுய ஒழுக்கத்தையும் பொது ஒழுக்கத்தையும் சொல்லுகிற போது, உங்களில் ஒருவர் நோன்பிலே இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திட்டக்கூடாது, கூச்சல் இடக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. அதே போன்று யாராவது அவரை திட்டினால் கூட நான் நோன்பாளி என்று சொல்லணும், திருப்பி என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. இன்னொன்னு சொன்னார், நான் ஒவ்வொரு மாதத்திலும் அதை ஒவ்வொரு வருடத்திலும் அதை நினைவுபடுத்துவேன். சொல்வதற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் விகாரமாக இருப்பதை போன்று தெரிந்தாலும் அதனுடைய அர்த்தம் ஆழமானது. நோன்பாளிகளை பற்றி எவ்வளவோ செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் உண்மையில் எனக்கு ஒரு உள்ளார்ந்த ரீதியில் ஆழமான ஒரு சிந்தனை ஏற்படுத்தியது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வார்த்தையில ஹலூஃபத்து ஃபம் ஸாயிமத்தி இன்தல்லாஹ் மின் ரிஹிஸ். நோன்பாளியின் வாயிலிருந்து வருகிற அந்த துர்வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் எதை விட சிறந்தது, கஸ்தூரியை விட சிறந்தது. இதை விட ஒரு சகிப்புத்தன்மையை, அடுத்தவன் மூலம் வரக்கூடிய தொல்லைகளை, துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, அடுத்தவன் மூலம் ஏற்படக்கூடிய இன்னல்களை, இடர்பாடுகளை, அடுத்தவன் மூலம் ஏற்படக்கூடிய உபாதைகளை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை விட உபதேசத்தை சொல்ல முடியுமா? யாராவது தாங்க முடியுமா? யாராவது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது துர்வாடு உடனே சொல்லி, என்னையா பல்ல வளர்க்கியா, பிரஷ் பண்ணியா, என்னையா பிரஷ் யூஸ் பண்றா, இவன் என்ன பெரிய சுத்தத்திலேயே பிறந்து சுத்தத்திலேயே வளர்ந்தோம். எல்லா இடத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வெளிநாட்டில் வாழ்வதனால் கண்டதை சாப்பிடுறோம், என்னென்ன சாப்பிடுறோம், வயிற்றில் பல விஷயங்கள் தேங்கக்கூடிய காரணத்தினால் வயிற்றின் வலி வாயில வருது. நோன்பு காலத்திலே காலையில் இருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பதனால் அந்த உடலுக்குள், அந்த வயிற்றுக்குள் உருவாகக்கூடிய ஒரு திரவத்தின் வெளிப்பாடு வாயிலிருந்து என்னவா வருது, துருவாடையா வருது. அப்ப அந்த துருவாடை வரும். நீ ஒருத்த கிட்ட போய் நிக்காம அந்த துருவாடை உனக்கு வருமா? நீ தள்ளியே நிக்கிற, யாரு கூட நீ சேரல, யாரையும் நீ சேர்த்துக்கல, யாரு கூட நீ சேரல, நீ உனக்கு துருவாடை வருமா? அப்ப அர்த்தம் என்ன? அடுத்தவன் மூலம் உனக்கு உபாதைகள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், இடர்பாடுகளே வந்தாலும் அதை பொறுத்து போ, அதை நீ ஏத்துக்கோ, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன், அது இந்த உலகத்துலதான் அது உனக்கு அசிங்கமானது, அருவருப்பானது. ஆனா மறுமையில் அது எதோட உயர்வானது, கஸ்தூரியின் வாடகையை விட உயர்வானது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை வந்துச்சுன்னா அங்க சண்டைகள் இருக்குமா, சச்சரவுகள் இருக்குமா? சொல்லுங்க, இருக்காது தானே? அப்ப ஏன் கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு ஒரு உயர்வானதாகவும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டான பாண்டிங் ஏன் அவ்வளவு உன்னதமானதுக்கும் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு அசிங்கங்கள் தெரியாது. நம்ம பிள்ளைய நம்ம எப்படி வளர்க்கிறோம்? பொம்பளை பிள்ளைய பாராட்டி சீராட்டி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் பொண்ணு வந்து லிட்டில் பிரின்சஸ் தான். ஆனா அவன் நாளைக்கு கல்யாணமாயி அவளுக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு ஆய் கழுவுறது யாரு? இல்ல எங்க வீட்டுல நாங்க தான் கழுவோம் அப்படிங்கிறீங்க. கழுவுனா தப்பு கிடையாது. ஆனா யார் கழுவுறாங்க, யாரு செய்யறாங்க அதெல்லாம். அப்போ அந்த பெற்ற குழந்தைகளுடைய எந்த விஷயமும் அந்த தாய்க்கு என்னவா கிடைக்காது, அதுக்காக வாடகையே வராது, அந்த ஸ்மெல்லே இருக்காது, இருக்கும். ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்தா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு, ஒரு நெருக்கம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியிலும் இருந்தா அந்த உம்மத்து எப்படி இருக்கும்? ரொம்ப உயர்வான ஒரு உன்னதமான வாழ்க்கையில இருக்கும். இப்படி சகோதரர்களே, ரமதானை பற்றி படிக்கிற போது, சிந்திக்கிற போது
எத்தனையோ விஷயங்கள் நம்மை ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் ஆழ்த்துகிறது. காரணம் இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு வந்த மாதம். அதனால் எந்தெந்த தத்துவங்களை எந்தெந்த சிந்தனைகளை நாம் கேட்டோமோ, எந்தெந்த சிந்தனைகளை கற்றோமோ, அதை உள்ளத்திற்குள் உண்டான ஒரு உணர்வுபூர்வமான உபதேசங்களாக ஏற்றி அதனுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு உண்டான நல்ல தௌஃபீக்களை வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி